ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போறோம். இந்த மூவி உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு அப்புறம் ஹைப் பண்ணிடுங்க. இப்ப மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம கதையோட ஹீரோ தான் பைக்ல சொயின்னு போயிட்டு இருக்க. பின்னாடி 4-5 காரு. ப்ளீஸ் யங் மாஸ்டர் வெயிட் பண்ணுங்க, நீங்க அந்த லீய கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கத்திக்கிட்டே வராங்க. ஒரு வழியா ஒரு ஷெட்டுக்குள்ள போயிட்டா நம்ம ஹீரோ. உள்ள போனோடனே அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இருக்கா. அவர் மெக்கானிக் போல. டக்குன்னு பணத்தை மட்டும் சென்ட் பண்ணிட்டு என்ன சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான். நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, என்னடா யார தேடி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க யங் மாஸ்டர் இங்க வந்த மாதிரி இருந்தது, பைக் இங்க தான் நிக்குது சொல்லுன்னு சொல்ல, நான் ஒரு மெக்கானிக், எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது, ஒழுங்கா ஓடிடுங்கன்னு சொல்ல, ஒரு பொண்ணு உனக்கு எவ்வளவு திமிருன்னு சொல்லிட்டு அவனுக்கு அடிக்கலான்னு பக்கத்துல வராங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்பேனர் எடுத்து போட நடுவுல ஒருத்தர் டம்முன்னு வந்துட்டான். இவளுக்கு எவ்வளவு திமிரு, இவ்வளவு சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சேர் எடுத்து அடிக்கலான்னு போக, நம்ம ஹீரோயின் இன்னொரு ஸ்பேனரை போடுறா. அந்த சேர் அப்படியே தூள் தூளா மாறிடுச்சு. அவங்க 3 பேருக்கு செம பயம். ஐயோ, இது பொண்ணா இல்ல பேயான்னு தெரியலப்பா, நம்ம இவகிட்ட வம்பு வச்சுக்கிட்டு அவ்வளவுதான், பேசாம ஓடிடலான்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே ஹீரோயின் பக்கத்துல வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு போலான்னு திரும்புறான். அப்பதான் ஹீரோயினோட ஃபேஸ பார்த்தோன்னே ஷாக் ஆயிருக்கு. இவனோட அண்ணனோட ஒய்ஃப் மாதிரி அப்படியே இருக்கா. நம்ம ஹீரோ ட்வின் பிரதர். சோ ஹீரோயினை பார்த்தோன்னே, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி, என்ன கல்யாணத்துல இருந்து காப்பாத்த நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஓகேவான்னு சொல்ல, நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும், நல்லா பண்ண மாட்டேன்னு சொல்ல, உனக்கு தேவையான பணத்தை நான் தரேன்னு சொல்லிட்டு 5 மில்லியன் கொடுக்குறான். அதை பார்த்தனையும் ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. மந்த்லி உனக்கு 5 மில்லியன் வந்துடும், சோ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, அவ்வளவுதானே இதோ இப்பயே வரேன்னு சொல்லிட்டு குடுக்குடு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் 2 பேர் போய் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தாச்சு. இவ அப்படியே இருக்காளிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, இப்ப நீ எங்க போற, என் பாட்டியை பார்க்க போகணுமே அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. பாட்டியா எதுக்கு, என் பாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, போகணும், வா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமா போறாங்க. ஹாஸ்பிட்டல் போனோடனே பாட்டிக்கு ரொம்ப சீரியஸ் போல. பாட்டியோட ட்ரீட்மெண்ட்காக தான் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துருப்பா. சோ அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. பாட்டி கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிரும், நான் உங்க பக்கத்துல இருந்து உங்களை பாத்துப்பேன், நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்கல்ல, நீ கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரம் வா, நான் உன்னை பாத்துப்பேன்னு, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ண அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோ சொல்லியிருப்பான். ஹீரோயின் ஒரு புவர ஃபேமிலியை சேர்ந்தவ தான், அவ ரிச் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுல இருக்கு. ஆனா அப்படியே என் அண்ணனோட ஒய்ஃப் மாதிரியே இருக்கா, அது எப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தான் டவுட்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து வர, ஹீரோ ஸ்மோக் பண்றான். செம்ம டென்ஷன் ஆச்சு அவளுக்கு. ஹாஸ்பிட்டல் யாரும் ஸ்மோக் பண்ணுவாங்களா அப்போ அப்படின்னு சொல்ல, எனக்கு ஸ்மோக் பண்ணணும்னு தோணுது, முகரையிலேயே குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி கையை அப்படியே காட்டுறா. முதல்ல காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறவான்னு சொல்லிட்டு காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அங்க ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு தான் லீ. லீக்கு நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, ஃபேமிலியில அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. சோ இப்ப ஹீரோயினை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான்னு தெரிஞ்சது கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. ஹீரோ அப்படியே ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்க, அதை பாக்குற லீக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஹீரோயின் அடிக்கலான்னு போக, கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்ல டக்குன்னு அவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு லீக்கு தான் கடுப்பா இருக்கு. நான் நம்ப மாட்டேன், இவளெல்லாம் சும்மா எங்க இருந்தாவது கூட்டிட்டு வந்திருப்பேன், கிளப்ல பிடிச்சியா இல்ல ரோட்ல பிடிச்சியா, ஓவரா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போக, டக்குன்னு ஹீரோயின் எப்படி பாத்துக்கிட்டே இருக்கா. அப்படியே ஹீரோ கையை பிடிச்சி, இங்க பாரு அமைதியாருன்னு சொல்ல, நான் எப்படி அமைதியா இருக்க முடியும், இவளெல்லாம் நீங்க கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டீங்க, இவ ஃபேக், எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவ பாட்டுக்கு கத்துறா. ஹீரோயினை பார்த்துட்டு அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நீங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க, நான் ஒரு கார் மெக்கானிக். கார் மெக்கானிக்கா, போய் ஒரு மெக்கானிக்க போய் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கலான்னு போக, ஹீரோயின் ஒரு குத்துறா. அவ அப்படியே போய் கவுச்சுல மூஞ்சி அப்படியே கீழே போட்டு விழுந்துட்டா. ஆஹா, என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு பவருங்கிற மாதிரி ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் ஒரு மெக்கானிக், என்கிட்ட எல்லாம் வச்சுக்கிட்ட மூஞ்சி 2 பேந்துரும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. உன்கிட்ட நானும் பார்த்துதான் நடந்துக்கணுங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்பயே அந்த லீக்கு நம்பிக்கையே இல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. எப்படி என் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு, பட் ரூம்குள்ள வரும்போது பாத்து வா, அங்க சுத்தி சுத்தி கேமரா இருக்குன்னு சொல்ல, கேமரா தானே, அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா அப்படியே ஹீரோயின் ரூம்குள்ள போறா. இங்க பாரு, கேமரா இருக்கு, க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கணும், நடிக்கிற மாதிரி தெரியக்கூடாதுன்னு சொல்ல, அவ்வளவுதானே நடிச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கிஸ் பண்ற மாதிரி போறா ஹீரோ பக்கத்துல. அங்க போய் செல்ஃப்ல இருக்க அந்த கேமராவை எடுத்து அப்படியே உடச்சு போட்டாச்சு. அதுக்கப்புறம் டேபிள் மேல போய் ரொமான்ஸ் பண்ற மாதிரி பண்றாங்க. அங்க இருக்கிற அந்த கேமராவையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பெட்டு கிட்ட ஒரு கேமரா இருக்கு, அங்கேயும் போய் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி பெட்டு கிட்ட இருக்க கேமரா எடுத்தாச்சு. இந்த கேமரா வச்சதெல்லாம் லீ தான். ஹீரோ மேல அவளுக்கு டவுட், இவன் கல்யாணம் பண்ணிட்டானா இல்ல பொய் சொல்றானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக 2 பேரோட ஆக்டிவிட்டியை மேடம் ஊத்து ஊத்து கவனிக்கிறாங்களாம்.
4 கேமரா வச்சிருக்கா. அந்த 4யுமே நம்ம ஹீரோயினும் உடைச்சு எரிஞ்சிட்டா. ச்சே, என்னது 2 பேரும் ரொமான்ஸ் பண்றாங்க, இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவளுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அப்படியே புலம்பிட்டே இருக்கா, உன்னை சும்மா விட மாட்டேன் சும்மா விட மாட்டேன்னு. ஏன்னா எல்லா கேமராவையும் நான் உடைச்சிட்டேன், இதுக்கப்புறம் நடிக்க வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, பரவாயில்ல டேலண்டா தான் இருக்கேன், அப்புறம் எனக்கு டேலண்ட் இல்லாம முடியுமா இங்கெல்லாம், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அப்புறம் ஹீரோயின் கேக்குறா, 24x7 யாராவது கேமராவோடயே இருக்க முடியுமா? எதுக்கு உன்னை சுத்தி இத்தனை கேமரா வச்சிருக்காங்க? எதுக்கு? ஒன்னும் புரியல. ஒருவேளை நீ திருடனா இருப்பியோன்னு சொல்ல, ஆமா, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த கைதினா, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, உனக்கு வேணுமான்னு சொல்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன்னு ஹீரோயின் சொல்றா. சரி, என் மேல என்ன உனக்கு இவ்வளவு அக்கறை நான் தெரிஞ்சுக்கலாமா? உன் மேல எல்லாம் அக்கறை இல்ல, இந்த மாதிரி கேமரா இருந்தா என்னால ஃப்ரீயா இருக்க முடியாது, அவ்வளவுதான். அதுக்காக ஓவரெல்லாம் திங்க் பண்ணாத, சரியான்னு சொல்ல, நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் மாதிரி தான் பண்ணிருக்கோம், பார்த்து நடந்துக்கோ. உனக்கு லவ் வந்துட்டா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதுமா ஹீரோ சொல்ல, ஹலோ, அந்த மாதிரிலாம் எனக்கு வரவே வராதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டா. அப்புறம் மார்னிங் எது குக் பண்ணிட்டு இருக்கா, யாரோ வர மாதிரி இருக்கு, என் ஹஸ்பண்ட் என்ன பார்க்க வந்தாச்சா அப்படின்னு சொல்ல, அங்க லீ வரா. லீ ஹீரோயின் புள்ளி பண்ணதான் அங்க வருவா போல. ஹீரோயின் பார்த்து குக் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக என்ன பார்க்க வந்த? கரெக்ட், நான் உன்னை தான் பார்க்க வந்தேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லு, நான் தரேன், ஆனா திரும்ப இந்த வீட்டுக்கு நீ வரவே கூடாது, அதுக்கு என்ன பண்ணுவியோ பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஓவரா பேசுறா. ஓ, நீங்க கொஞ்சம் ஓவரா தான் பேசுவீங்க, நான் உங்ககிட்ட பணம் வாங்கி இந்த வீட்டை விட்டு போயிடுவேனா? அந்த அளவுக்கு ஈஸியா சீப்பான பொண்ணெல்லாம் நான் கிடையாது, ஆக்சுவலி நான் போகவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நீ போயிரு, எனக்கு தெரியும் உன்னோட மேரேஜ் கான்ட்ராக்ட் மேரேஜ் எனக்கு தெரியும், இங்கிருந்து போன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கத்துறா. ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுச்சு, கையில இருக்க ஃபுட்டு அந்த பீன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டா வெஜிடபிள்ஸ்ல எல்லாரும் பயந்து போய் நிக்க. அடுத்து அங்க அப்படியே அந்த லீயோட பக்கத்துல வர, லீ பயந்து போய் ஓடி போற, ஐயா அடிக்காதடின்னு. ஆக்சுவலி புள்ளி பண்ண வந்தது லீ, அடி வாங்குறது இப்ப அவ. லீயோட கார் நிக்குது, கண்டிப்பா ஒய்ஃபை புள்ளி பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வந்து பார்க்க, இவளு துரத்தி அடிக்கிறத பார்த்தனையும், சார் புள்ளி பண்றது நம்ம மேடம் தான் போல இருக்கு சார்னு சொல்ல, அடி வாங்கிட்டு அப்படியே அந்த லீ பயந்து கீழே உட்காந்துட்டா. என்னால முடியல, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, அது ஒண்ணும் இல்ல, அவ என்ன அடிக்கலான்னு வந்தாலும் நான் திரும்ப லைட்டா அடிச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அங்க இருந்து 2 பேரும் வேகமா அவளை தூக்குறாங்க. சார் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க இப்பவே வீட்டை விட்டு கூட வெளியே போயிடும், தயவு செஞ்சு அடிக்க வேணாம் சார்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து மடியில உட்கார வச்சு ஹீரோ கேக்குறான் என்னதான் நடந்ததுன்னு. அவதான் என்ன புள்ளி பண்ண வந்தான்னு ஹீரோயின் சொல்றா. அதான் கிளியரா நானே பார்த்தனே, அவதான் உன்னை அடிச்சா. ஏன்னா கூட இருக்கவங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? ஆமா எங்க மேடம் தான் அவங்கள அடிக்க வந்தாங்க, நாங்க எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்ல, ஆஹா சூப்பர்ப்பா, சரி இப்ப நான் சொல்ற வேலையெல்லாம் செய்வீங்களா? செய்யுங்கன்னு சொல்ல, பாடி கார்ட்ஸ் எல்லாம் விழுந்து ஹீரோயினுக்கு வேலை பண்றாங்க. அப்படியே அந்த லீய தூக்கி கீழே போட்டாங்க. ஒருத்தன் கேரட் எட்டு வந்து தரான், ஒருத்தங்க டிஷ்யூ எட்டு வந்து தராங்க. அப்புறம் கடைசியில அங்க இருந்து லீய கூட்டிட்டு போக, அவ வெளியே போய் கத்த ஆரம்பிச்சிட்டா. உன்னை சும்மா விட மாட்டேன், என் அப்பாவோட ஒரு மீட்டிங் இருக்குல்ல, அந்த மீட்டிங்க்கு நீ வா, அப்ப தெரியும் நான் யாருன்னு அப்படின்னு சொல்லி கத்திட்டே வாங்கன்னு கிளம்பிட்டா. ஹீரோயினுக்கு செம்ம காமெடியா இருக்கு இவ பண்றதெல்லாம் பார்க்க. சார் மீட்டிங்னு வேற சொல்றாங்க, நீங்களும் போகணுமே சார், என்ன பண்ணுவீங்க? உங்க ஒய்ஃபை வேற கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, என்ன மீட்டிங் அதுன்னு ஹீரோயின் கேக்குறா. ஐயோ, இவளை வேற எப்படி நான் கூட்டிட்டு போவேன்னு சொல்ல, உன் அப்பா அம்மா எங்க, நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. அப்பதான் ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஆக்சுவலி பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ வந்து குப்பத்தட்டில இருந்து தூக்கிட்டு வந்து வளர்த்த அப்பா தான் இவரு. நம்ம ஹீரோ ட்வின்ஸ். சோ அம்மா ஒரு பையன் மட்டும் போது, இன்னொரு பையன் வேணான்னு தூக்கி போட்டாங்க. நான் தான் உன்னை தூக்கிட்டு வந்தேன், நீ இந்த ஃபேமிலிக்கு மரியாதையா நடந்துக்கோ, உன்னோட சொந்த ஃபேமிலிக்கு மரியாதை காட்டணும்னு முக்கியம் இல்ல, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக, அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்தா இவனோட ட்வின் பிரதரோட போட்டோ இருக்கு. அப்பதான் கூட இருக்கிற அண்ணிய பார்க்க இப்ப நம்ம ஹீரோயின் மாதிரி அப்படியே இருப்பா. சோ அதை பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோ ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும்னு ஹீரோயினை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பான். சொல்லுன்னு சொல்லி கேட்க, எனக்கு அப்பா அம்மா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி சைலண்டா அழுகிற மாதிரி பேசுறான். சோ அதுக்குள்ள அப்பா கிட்ட இருந்து போன் வருது, டேய் எங்கடா இருக்க, சீக்கிரவான்னு, அதாவது அடாப்டிவ் ஃபாதர் தான் அவரு. சோ வந்துற அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. சார் அந்த பார்ட்டிக்கு போகணுமா? ஆமா, ஒய்ஃபையும் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி யோசிக்கிறான். இவனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும், இவகிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும், உன்னால முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷனா கலெக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, சரி சார் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையனும் சொல்றான். ஆனா ஹீரோக்கு ஹீரோயின் மேல லைட்டா ஒரு டவுட்டும் இருக்கு, இவ ஒருவேளை நடிக்கிறாளா அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோக்காக ஹீரோயின் குக் பண்ணிட்டு வந்து கொடுக்குறா. எனக்காக குக் பண்ணியா? ஆமா உனக்காக தான், இந்த சூப்பு குடி, இந்த சூப்பு என் பாட்டி எனக்காக சொல்லி கொடுத்த சூப்பு, நீ கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி இருக்கு, இதை குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்ல, ஹீரோ அதை குடிச்சிட்டு, வா சூப்பரா இருக்கு, நீ நல்லாதான் சமைக்கிற, சரி அப்ப எனக்கு சமைக்கிறதுக்கும் பணம் கொடுத்தா நல்லா இருக்கும்ல, சோ அதனால ஒண்ணு பண்ணு, நான் ஒய்ஃபா இருக்கிறதுக்கு நீ எனக்கு மந்த்லி எனக்கு 5 மில்லியன் தரேன், குக்கிங்க்கு தனியா காசு கொடு, சரியா, நான் மாசம் உனக்கு பிடிச்சது எல்லாம் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி கேக்குறா. பணம் தானே, இந்தா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டான். டெய்லி இதே மாதிரி எனக்கு குக் பண்ணி கொடு, அதுவே எனக்கு போதும், சரி பார்ட்டிக்கு போகணும் ரெடி ஆகு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு வர, அங்க பார்த்தா பார்ட்டி இல்ல, நம்ம ஹீரோவை அடாப்ட் பண்ணல அந்த ஃபாதர் இருக்காங்க, அந்த லீயோட அப்பா எல்லாரும் இருக்காங்க.
அங்க 4-5 ஜென்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தா நம்ம ஹீரோயினை பிடிக்காத மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு புவர் ஃபேமிலியை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி எல்லாரும் இன்சல்ட் பண்றாங்க. ஹீரோக்கு தான் கஷ்டமா இருக்கு. அங்க அந்த லீவ் வேற என்ன ஓவரா பண்ற, இந்த ஃபேமிலிக்கு செட் ஆகிற பொண்ணு நான் மட்டும்தான், உன்னெல்லாம் இந்த ஃபேமிலிக்குள்ள அலோ பண்ணவே மாட்டாங்க. இவர் யாரு தெரியுமா, என்னோட அப்பா, அது என்னோட செகண்ட் அங்கிள்னு சொல்லி ஒருத்தர் இன்ட்ரோ கொடுக்குறா. எல்லாரும் பாக்குறதுக்கு பழைய மொட்டை பாசுக மாதிரி இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் யாரை பார்த்தும் பயப்படல. இவங்களை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. யாரை பத்தி நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு என் ஹஸ்பண்ட் இருக்காருப்பா, அதுவே போதுன்னு சொல்லிட்டு ஹீரோட பக்கத்துல க்ளோஸா போக அப்புறம் எல்லாரும் மறைச்சிட்டே இருக்காங்க. நீ உண்மையாதான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியா இல்ல சும்மா கூட்டிட்டு வந்தேன்னு அப்பா கேக்குறாரு. நான் உண்மையாதான் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கேன். சரி அவனுக்கு வேர்தா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே ஹீரோயினை பார்த்து ஓவரா பேசுறாங்க. அவ ரொம்ப சீப்பான பொண்ணு, ஓவரான பொண்ணுன்னு. பட் ஹீரோக்கு அது சுத்தமா பிடிக்கல. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும்னு அவசியமே இல்ல, பேசாம நம்ம போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேக்குறான். ஹீரோயினுக்கு அங்க போக மனசும் வரல. வேணாம் இங்கேயே இருக்கலாம், பாக்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுதிச்சு பாக்குறா. அங்க ரவுண்டா அந்த ஆர்ச்சரி எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு இது சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இது முன்னாடி நான் பழகி இருக்கேன் பட் எனக்கு மறந்துச்சுன்னு சொல்ல, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல போறான். அது உனக்கு அவ்வளவு ஈஸியாலாம் பண்ண முடியாதுமான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அப்பா போட டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி ஒரு ஈடு இருக்க நடுவுல போய் நிக்குது. பாத்தியா என் அங்கிள் எப்படி பண்றாருன்னு, உன்னால இதெல்லாம் பண்ண முடியுமா, நீ எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் முடியவே முடியாதுன்னு சொல்ல, அப்படியா சரி நான் வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு நைஃப் கேக்குறா. ஹீரோவும் நான் சொல்ற மாதிரி விளையாடுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறான். அவ்வளவு தூக்கி போடுறா. பட் அது நடுவுல போய் நிக்குது. அதை பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. பாத்தியா கரெக்டா சென்டர்ல கூட உனக்கு அடிக்க தெரியல, நீ எல்லாம் என்ன பொண்ணு, நீ எவ்வளவுதான் பிராக்டிஸ் பண்ணாலும் இந்த அளவுக்கு உன்னால பர்ஃபெக்ட் எல்லாம் கத்துக்க முடியாதுன்னு சொல்ல எல்லாரும் மறுபடியும் ஹீரோனை இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்குலாம் எதுக்குமா இந்த ஆசை, புவர் ஃபேமிலி சேர்ந்தவங்க புவராவே இருங்க, இதெல்லாம் கத்துக்காதீங்கன்னு சொல்ல டக்குன்னு அந்த போர்டே உடஞ்சு கீழே விழுந்துருச்சு. உடனே ஹீரோயின் சொல்றா, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது, நீங்க நடுவுல சென்டரா அடிக்கணும்னு பாப்பீங்க, நான் மொத்தமா அழிக்கணும்னு பாப்பேன். நான் ஒரு மெக்கானிக், எனக்கு தெரியும் எந்த இடத்துல அடிச்சா என்ன நடக்கும்னு அப்படின்னு சொல்லி பேச அப்புறம் ஹீரோயின் பேசுறத பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. அப்புறம் ஹீரோ வேகமா ட்ரிங்க் பண்றா. என்ன இன்வைட் பண்ணீங்க, உங்களுக்காக நான் ட்ரிங்க் பண்ணிக்கிறேன், இதுக்கு மேல என்னால என் ஒய்ஃப் கூட இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அங்க இருந்து போலான்னு பார்க்க ஹீரோனுக்கு ஷாக்கா இருக்கு. எதுக்காக இவங்க சொல்ற எல்லாத்தையும் அவன் கேட்டுட்டு இருக்கான்னு. வா போலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு போக லீ கத்துன்னு கத்துறா. பாத்தீங்களா என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னீங்க, இன்னொரு பொண்ணு கூட உங்க முன்னாடி எவ்வளவு கெத்தா போறான்னு, எனக்கு அவன் தான் வேணும்னு சொல்ல, நீ கவலைப்படாத கண்டிப்பா அவன் திரும்ப வருவான், ஆனா அவகிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி எல்லாரும் பேச லீக்கு தான் டென்ஷனா இருக்கு. என்னால அவனை விட முடியாது, நான் அவனை கல்யாணம் பண்ணியே அவன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு உட்காந்துருக்கா. மத்தவங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அவ கன்வின்ஸ் ஆற மாதிரி தெரியல. ஏதாவது ஒரு டார்கெட் அவன் கிட்ட இருக்கும், அது எனக்கு வேணும், ட்ரம்ப் கார்டு மாதிரின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேரும் இங்க வந்தாச்சு. ஹீரோ ட்ரிங்க் பண்ணனால ஹீரோயின் கிட்ட க்ளோஸா போறான். அப்படி பக்கத்துல போக ஹீரோயின் எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்க. உனக்கு பயமா இல்லையா, நான் உன்னை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுவேன், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு கையில பார்த்தா ஸ்பேனர் வச்சிருக்கா ஹீரோட மண்டையில போடுறதுக்காக. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே படுத்துட்டான். ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு போலான்னு போக டக்குன்னு ஹீரோனை இழுத்து அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். என்னை விட்டு போகாத, எனக்குன்னு யாருமே இல்லை, என் பக்கத்துலயே இரு, என்னை யாருமே புரிஞ்சுக்கல, என்னோட லைஃப்ல எனக்குன்னு ஒருத்தருமே இல்லை தெரியுமான்ட்டு அவன் பாட்டுக்கு சின்ன பையன் மாதிரி அழுகுறான். ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. வெளியே பார்த்தா ஹார்டா இருக்கான், உள்ள பார்த்தா எவ்வளவு சாஃப்டா இருக்கான், ஏன் இந்த மாதிரிலாம் அழுகுறான் ஒன்னும் புரியல. அவனோட லைஃப்ல ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு என் கூடயே படுத்துக்கோன்னு சொல்லி கெஞ்சுறான். அவளுக்கும் வேற வழி தெரியல. சரி ஓகேன்னு ஹீரோ கூடயே படுத்துட்டா. ஹீரோக்கு கெட்ட கெட்ட கனவா வருது. எல்லாரும் அவனை டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப பயந்துட்டே இருக்கான். சரியாவே அவன் தூங்கல. எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ஹீரோயின் ட்ரை பண்ணாலும் பயந்து போய் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டே தூங்கிட்டான். காலையில எழுந்திரிச்சு பார்த்தா கை காலையில ஹீரோயின் மேல போட்டிருக்கு, பக்கத்துல அவ படுத்திருக்கா. 2 பேரும் மாத்தி கத்துறாங்க. என்ன என்ன பண்ண நீ, எதுக்கு நைட் என் கூட படுத்த அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஹலோ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங்க போட்டு காட்டுறா. நீ என் கூட படுத்துக்கோ, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி நீ தான் கெஞ்சிருப்பான். போனா போட்டோன்னு சொல்லி உன் கூட படுத்தா ஓவரா பண்ற, நான் ட்ரிங்க் பண்ணனால பேசியிருப்பேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு தப்பான எண்ணெல்லாம் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். சரி சரி ஓகே ஓகே, போனா போட்டுன்னு தான் அவங்க கூட படுத்தேன், விடு விடு நான் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அப்பா வீட்டுக்கு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு ஹீரோ போறான் வீட்டுக்கு. அங்க போய் பார்த்தா அந்த லீ இருக்கா. என்கிட்ட ஒரு ட்ரம் கார்டு கிடைச்சிருச்சுப்பா, அதை வச்சுதான் உன்னை இங்க வர வச்சேன், நீ இங்க யார பாக்குறக்கு வந்தியோ அவங்க இங்க இல்ல, அதுக்கு பதிலா நான் தான் இருக்கேன்னு சொல்ல, நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்கிட்ட வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போலான்னு பாக்குறான். கையில ஏதோ ரிமோட் மாதிரி வச்சிருக்கா. அந்த பட்டனை அழுத்தின அடுத்த செகண்ட் ஹீரோக்கு அப்படியே கழுத்துல ஏதோ சொயின்னு கரண்ட் மாதிரி இழுக்குது. ஆக்சுவலி அப்பா ஹீரோட கண்ட்ரோல்ல இருந்து போக கூடாதுங்கிறதுக்காக ஹீரோட கழுத்துல ஒரு சிப்பு மாதிரி போட்டிருப்பான். அதோட கண்ட்ரோல் ரிமோட் அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு
வந்து இந்த லீவ் ஓவரா ஹீரோவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. சேம் டைம் இங்க நம்ம ஹீரோயினையும் டார்ச்சர் பண்றதுக்காக இவளோட கசின் பையனை அனுப்பி வச்சிருக்கா அந்த லீ. அதே மாதிரி அவனும் இங்க வீட்டுக்கு வந்து நிக்கிறான். இங்க பார்த்தா நம்ம ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. என்ன விடு விடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் ஹீரோ. இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு அவ கையில இருக்க ரிமோட்டை உடைக்க ட்ரை பண்ணி புடிச்சு உடைச்சிட்டான். ஆனா ஒரு ரிமோட்டை தானே உடைச்ச, இன்னொரு ரிமோட் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹீரோவை லாக் பண்ணிட்டா. ஹீரோனால நகரவே முடியல. என்ன பண்ணாலும் அதை எதுவும் லாக் பண்ணிட்டே இருக்க. உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், அதுக்காக தான் உன்னை இங்க வர வச்சேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ போ, உன் வீட்டுல என்ன நடக்குது நீ தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆன் பண்ணி காட்டுறா. அங்க நடக்கிறது எல்லாம் இங்க அப்படியே தெரியுது. பணத்தை கொடுத்து கசின் பையன், நீ எப்படியாவது என் கூட வந்துரு, இந்த பணத்தை எல்லாம் உனக்கு நான் தரேன், நான் உன்னை பத்திரமா பாத்துப்பேன், நிறைய பணம் என்கிட்ட இருக்குன்னு சொல்ல, ஐயோ இவ பணத்துக்காக என்னை விட்டுட்டு ஓடிடுவாளே, இவ பணத்துக்காக என்கிட்டயே வந்தா இப்ப என்ன பண்றதுன்னு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கா. ஹீரோ இந்த பணத்தை பார்த்துட்டே இருக்கா. பாத்தியா, பணத்தை பார்த்தா யாரா இருந்தாலும் போயிருவாங்க. கண்டிப்பா உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போறா. பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கீல, இதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி கிடையாது. பணம் இருந்தா போதும் அவளுக்கு, வேற ஒண்ணும் தேவையில்லைன்னு சொல்ல, ஆஹா எவ்வளவு பணம்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பணத்தை எடுத்துட்டு அப்படியே பக்கத்துல வர அந்த கசின் பையன் கிட்ட, உனக்கு பணம் பிடிச்சிருக்கா எடுத்துக்கோ, என்னையும் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோன்னு சொல்ல தூக்கி போட்டுட்டு கும்முன்னு மிதிச்சு போட்டா. அவன் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கான், என்னை விட்டுரு விட்டுருன்னு. அந்த கசின் பையன் பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்ன விட்டுருன்னு சொல்ல, இன்னைக்கு உன்னை சாவடிக்காம விட மாட்டாதான்னு சொல்லி கும்முன்னு கும்மரா ஹீரோயின். பணத்தை காட்டி என்னையும் என் புருஷனை பிரிக்கலன்னு பாக்குறியா, நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி பாட்டுக்கு பேசுறா. ப்ளீஸ் என்ன விட்டுரு, எதுக்கு என்ன மாரி இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்ல, என்ன தைரியத்தை என்கிட்ட வந்து இப்படி கேட்பான்னு புரட்டி எடுத்துட்டா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அப்படியே ஹாப்பியா இருந்தாலும் ஹீரோக்கு அப்படியே குளுன்னு இருக்கு. அப்புறம் அங்க இருந்து கழுத்துல இருந்து டக்குன்னு அந்த பிரேஸ்லெட் உடைச்சிட்டான். நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் அது நடக்காது, நீ எனக்கு விலங்கு போட்டு இங்கேயே பூட்டி வைக்கணும்னு பாத்தில, இங்க பாரு அவ என் பொண்டாட்டி, அவ்வளவு ஈஸியெல்லாம் என்னை விட்டுட்டு போக மாட்டா. இதுக்கப்புறம் உன்னோட இந்த மாதிரி டர்ட்டி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாத, அவகிட்ட இந்த மாதிரிலாம் எதுவும் வச்சுக்காதன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து ஹீரோ கிளம்புறான். அப்படியே அந்த லீக்கு செம்ம கடுப்பா இருக்கு. நல்ல வேலை தப்பிச்சு பாக்குற மாதிரி இருக்கு ஹீரோக்கு. அதுக்குள்ள பார்த்தா இங்க யங் மாஸ்டர் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த கசின் பையனை தேடி 2 பாடி கார்ட்ஸ் வராங்க. இவளை அடிங்கன்னு சொல்ல, இதோ அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போறாங்க. ஆனா அங்க பார்த்தா ஹீரோயின் பார்த்தா சும்மா இருக்க மாட்டேங்கிறா. ஹீரோயினை பார்த்தோன்னே அவனுங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. கையில ஒரு ஸ்பேனர் எடுத்து, இந்த ஸ்பேனர்ல அடி வாங்கணும்னா என் பக்கத்துல வாங்கன்னு சொல்ல அவனுக்கு போறானுங்க. 2 பேரையும் கும்முன்னு 2 பேரும் அப்படியே விழுந்துட்டானுங்க. ஐயோ இது பொண்ணா இல்ல பேயாங்கிற மாதிரி எல்லாருக்கும் பயமா இருக்கு. இது எல்லாத்தையும் ஹீரோ வெளியே நின்று பாத்துட்டு இருக்கான். என்ன தைரியம் தான் என்கிட்ட இப்படி பேசுவ, நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா, இங்க பாரு நான் விளையாட்டுக்கு தான் பேசினேன், நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியாது, என்னை விட்டுரு ப்ளீஸ்ன்னு சொல்ல, போனா போட்டு உன்னை விடுறேன், நான் யாரு தெரியுமா, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்கார்றா. உட்கார்ந்து அவளை பத்தி அவ சொல்றா. நான் மலையில இமயமலையில ஒரு சித்தர் இருப்பாரு தெரியுமா, அவரோட அசிஸ்டன்டா, நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன். அவருக்கு 3 பசங்க, அந்த 3 பசங்களும் நாடெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அவர் என்ன மட்டும்தான் அடிக்கடி மீட் பண்ணுவாரு. ஏன்னா அவர்கிட்ட இருந்து இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். எனக்கு என்னென்ன சத்தி தெரியும்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு எதேதோ பேசுறா. அவனு இது எல்லாத்தையும் நம்பிட்டான். அப்படியா, உனக்கு எல்லாமே தெரியுமா, ஆமா நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன், வேணா ஒண்ணு பண்றீங்களா, நெக்ஸ்ட் டைம் நீங்க போகும்போது என்னையும் கூட்டிட்டு போறீங்களா, நானும் உங்க அசிஸ்டண்டா வரேன். அது நடக்காது, ஏன் சம்பந்தப்பட்டவங்களை மட்டும்தான் அவர் உள்ள சேர்த்துவாரு, நீ வேற எனக்கு எளிமையா இருக்க, உன்னை எப்படி அவர் கூட்டிட்டு போவாரு, கண்டிப்பா உனக்கு அந்த சக்தி எல்லாம் கொடுக்க மாட்டாருன்னு சொல்ல, இங்க பாருங்க உங்களுக்கு தெரியாது, என் ஃபேமிலியில எல்லாரும் என்னை ரொம்ப சீப்பா பாக்குறாங்க, நான் மட்டும் உங்க கூட சேர்ந்து நிறைய பவர்ஃபுல்லா இருந்தேன்னா எல்லாரும் என்னை எப்படி பாப்பாங்க, ப்ளீஸ் நான் வேணா உங்களுக்கு வேலைக்காரனா இருக்கேன், என்ன உங்க வேலைக்காரனா சேர்த்திக்குங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்ல, எனக்கு தண்ணி எல்லாம் வேணாம்னு ஹீரோன்னு சொல்றா. என்ன வேணுமோ சொல்லுங்க நான் ஹெல்ப் பண்றேன், ப்ளீஸ் என்னை மட்டும் அசிஸ்டண்டா வச்சுக்கோங்கன்னு சொல்ல, சரிடா நான் யோசிக்கிறேன், போனா போட்டோம் உன்னை வேணா சேர்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும், ஏங்க நீங்க இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு போய் அந்த கிண்ண போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்ல, அதுவா, அது அவன் போனா போட்டுன்னு ஒய்ஃபா இருன்னு கேட்டான், அதான் பாவமேன்னு சொல்லிட்டு கூட இருக்கேன், மத்தபடி அவன் மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது, இருந்தாலும் ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன்னு சொல்ல, இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்க, அடப்பாவி என்னை பத்தி என்னடி பேசுற அப்படின்னு சொல்ல, ஐயோ வந்துட்டானே மாட்டினேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. என்ன நடக்குது இங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல போய் நிக்க, அது நான் என் ஒய்ஃப் கிட்ட பேசணும், என்ன நடக்குதுன்னு உன்னை பத்தி கேட்க, ஒண்ணு இல்ல நான் அப்புறமா வரேன், அப்புறம் கீழே கிடக்கிற பணம் எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அப்படி சூப்பர் தெரியுமா உன் ஒய்ஃப்னு சொல்லிட்டு அங்க இருந்து கசின் பையன் கிளம்பிட்டான். பாடி கார்டும் போயிட்டாங்க. ஹீரோயினுக்கு ஐயோ இவன் எவ்வளவு தூரம் கேட்டான்னு வேற தெரியலங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. அது வந்து நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொன்ன, இப்ப நீ என்ன சொன்ன, போனா போட்டுன்னு ஒய்ஃபை என் கூட இருக்க, எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு இழுத்தா அப்படியே உட்கார வைக்கிறான். இங்க பாரு நீ ரொம்ப டேலண்டடா இருக்க, அப்புறம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, பணத்துக்காக போயிருவேன்னு பார்த்தேன், ஆனா நீ போகல,
இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பேச ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. சரி விடுங்க, நான் இதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் பண்றேன், ப்ளீஸ் நான் விளையாட்டுக்கு பேசினதுலாம் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஓகேவா அப்படின்னு சொல்ல, சரி நான் சொல்றதை மட்டும் கேளு, இன்னும் உனக்கு நிறைய ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் அதை எதிர்பார்க்கவே இல்லை. நீ என் ஒய்ஃப் தானே, உனக்கு கிஸ் பண்ண எனக்கு எல்லா உரிமை இருக்குன்னு சொல்ற மாதிரி கிஸ் பண்ண ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. இதுக்கப்புறம் என்னை பத்தி யார்ட்டையாவது இந்த மாதிரி பேசினா இதா பனிஷ்மெண்ட், புரியுதான்னு சொல்ல அவ எதுவுமே பேசல, அமைதியா இருக்கா. அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருப்பா ஹீரோவும். சோ ஹீரோ பிளான் பண்ண ஹீரோயின் அங்க ரெடி ஆயிட்டு வந்திருப்பா. யாரா அது என் பக்கத்துல இப்படி நிக்கிறான்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒளிஞ்சு நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கான் ஹீரோ. நீ எதுக்கு ஒளிஞ்சு நிக்கிற, இந்த பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணதே உன் அப்பா தான், சோ இந்த பார்ட்டில நீ கெத்தா அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒளியக்கூடாது, போ போ அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் சரி அங்க ஒரு லேடி வராங்க பாருன்னு சொல்ல, அங்க வந்து ஒரு லேடி வராங்க. நம்ம ஹீரோவோட அம்மா தான் அவங்க. ஆனா ஹீரோக்கு தெரியாது, தள்ளி நின்று பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு 2 பசங்க பிறந்தாங்கல்ல, ஒரு பையன் இப்ப அப்ராட்ல இருக்கான்னு கேள்விப்பட்டோம். ஆமா, அவ ஒய்ஃப் கூட பிரெக்னெண்டா இருக்கா, அதுவும் ட்வின்ஸ். சோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அவங்க இங்க வந்துருவாங்க என்ன பாக்குறதுன்னு சொல்லிட்டு இருக்க, ஹாப்பியா இருக்கு. ஆனா இன்னொரு குழந்தை உங்களை விட்டு போயிடுச்சுன்னு நீங்க ஃபீல் பண்ணவே இல்லையா, இன்னொரு பையனும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, அவனுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்திருக்கும்னு சொல்ல, அந்த லேடிக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு தான் டென்ஷனா இருக்கு. எதுக்கு இந்த லேடிவே உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. டக்குன்னு அந்த பக்கம் அந்த லேடி போனதுக்கு அப்புறம், இங்க பாரு அவ பாக்குறதுக்கு தான் அப்படி இருப்பா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை செத்து போயிரும் டாக்டர் சொன்னதுக்காக குப்பை தட்டி தூக்கி போட்டா, பாசமே இல்லாதவன்னு சொல்ல அப்படியே கடுப்பா இருக்கு ஹீரோக்கு. இந்த மாதிரி வயசானவங்க மேலே இவனுக்கு இன்ட்ரெஸ்டா அப்படிங்கிற மாதிரி, ஏன்டா உனக்கு போயும் போய் இந்த லேடிஸ் தான் பிடிச்சிருக்காங்கிற மாதிரி பாக்குறான். இங்க பாரு நீ அமைதியாரு, காமெடி பண்றதெல்லாம் பண்ணாத, நான் சொல்ற வேலையை நீ பண்ணணும், உன்னை எதுக்காக இங்க வர வச்சனா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் புரியுதா அப்படின்னு சொல்ல, அவளும் சரி ஓகேன்னு சொல்லியிருப்பா. சோ ஹீரோ யோசிச்சு பாக்குறான், அப்பா சொன்னது உன்னை குப்பத்தட்டில இருந்து தூக்கிட்டு வந்தேன்னு சொன்னது, அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. பட் என்ன பண்றது, இங்க வந்திருக்கிறது ஒரு வேலைக்காக, சோ அதனால அந்த வேலையை நம்ம முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றான். அப்புறம் ஹீரோயின் கிட்ட, சரி நான் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுன்னு சொல்லிட்டு நான் மாஸ்க் போட்டுட்டு உள்ள போறேன், நீ எப்படியாவது டார்கெட்ட முடியும்னு சொல்ல, ஓகே ஓகே என்கிட்ட இருக்க வெப்பனை வச்சு நான் முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு அவளும் அந்த பக்கம் போயிட்டா. ஹீரோ மாஸ்க் போட்டுட்டு அந்த பக்கம் போக, அதுக்கப்புறம் அங்க ஒரு ஜொல்லு பாட்டி ஒருத்தர் இருக்கான். அவனை கரெக்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் குட்டியா ட்ரெஸ் மாத்திட்டு அப்படியே கியூட்டா வந்து நிக்கிறா. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துன்னு பொசுக்குன்னு விழுந்துட்டான். இந்த பொண்ணு என்ன இவ்வளவு அழகா இருக்கா, என்ன வேற தேடி வரான்னு, உனக்கு நான் வேணும்னா நான் சொல்றதை மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக, வா ரொம்ப கியூட்டா இருக்கா, இவ என்ன சொன்னாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயினோட பின்னாடி அவனும் போறான். சோ 2 பேரும் ரூம்குள்ள போயிட்டாங்க. அங்க போய் பெட்ல உட்கார வச்சுட்டு வேணும்னே ஹீரோயின் அப்படி க்ளோஸா போறா. என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணும் புரியல அந்த ஆளுக்கு, எவ்வளவு கியூட்டா இருக்கா அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா அங்க இருந்து ஹீரோ வந்து நிக்கிறான். நீ என்ன இங்க பண்றேன்னு சொல்ல, ஏண்டி ஒரு ப்ராஜெக்டுக்காக இவளை கூட்டிட்டு வான்னு சொன்னா இவ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காளேன்னு அப்பதான் ஹீரோவே பாக்குறான். இரு இப்பயே போலீஸ்க்கு கால் பண்ணேன்னு சொல்ல, கின் நீங்களா, நீங்க என்ன பண்றீங்கன்னு மாஸ்க காட்டினே அந்த பையன் பயந்துட்டான். அதுக்குள்ள அப்பா வராரு, ப்ராஜெக்டும் உங்ககிட்ட பேசணும், அதுக்காக தான் நீங்க வர சொன்னேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, ஏன்டா ப்ராஜெக்டுக்கு பேசுற மெத்தடாடா இது அப்படிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு அந்த தாடி வச்ச ஆளுக்கு. சோ அப்பா சொன்னபடி இந்த ப்ராஜெக்ட் ஓகே பண்ணுங்கன்னு கின்னு சொல்ல, சரி ஓகேன்னு பேசிட்டு இருக்க. திரும்பி பார்க்க ஹீரோனோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. அப்புறம் இவங்க 2 பேர் ப்ராஜெக்டை பத்தி பேசிட்டோம், நம்ம 2 பேருக்கு என்ன இங்க வேலைங்கிற மாதிரி ஹீரோ முறைச்சு முறைச்சு பார்த்துட்டே இருக்க, ப்ராஜெக்ட் மட்டும் ஓகே பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்ல, சரி சரி எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல, ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வேகமா அங்க இருந்து ஹீரோ போறான். அந்த பொண்ணு அழகா இருக்காங்கிற மாதிரி இந்த ஆளு ஜொல்லு ஊத்திட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். சே சூப்பர் பொண்ணுப்பா, மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டி உன்கிட்ட என்ன சொன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, அந்த டார்கெட்டை கூட்டிட்டு வான்னு சொன்னேன், அதுக்கு இப்படிதான் பண்ணுவியா, ஆமா அவனை ரூமுக்கு தனியா கூட்டு வர சொன்னேன், என்கிட்ட இருக்க வெப்பன் பியூட்டி மட்டும்தான், அதனாலதான் அப்படி கூட்டிட்டு வந்தேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல, இங்க பாரு ஒழுங்கா கார்ல போய் உட்காரு, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இங்க நின்ன அவ்வளவுதான் எனக்கே கடுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கத்துறான். என்ன நீ என்ன திட்டிகிட்டே இருக்க, நீ சொன்னபடி எல்லா வேலையும் கரெக்டா தானே முடிச்சேன், அந்த ஆளை கூட்டிட்டு வந்தேன்ல ரூமுக்கு, நான் தானே கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு சிரிப்பா இருக்கு. போ முதல்ல அப்படின்னு சொல்லி அவளை அந்த பக்கம் அனுப்பிட்டு திரும்பி பார்க்க, என் பையன் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு அம்மா வராங்க. அப்படியே பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. அவங்களோட பையன் அப்ராட்ல இருக்கான்ல அவன் நினைச்சிட்டாங்க போல. ஏன்னா உங்க பையன்னு நினைக்கிறீங்க, ஆமா எதுக்கு சின்ன பையனாட்ட மாஸ்க் எல்லாம் போட்டிருக்க, அதெல்லாத்தையும் கழட்டு, என் பையனை எனக்கு அடையாளம் தெரியாதா, நீ என் பையன்டா, எவ்வளவு தூரமா இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஹீரோட அண்ணன் நினைச்சுதான் ஹீரோ கிட்ட பேசுறாங்க. சோ அந்த பக்கம் டக்குன்னு ஹீரோ போக, என் பையன் எப்படி இங்க வருவான், ஆனா என்னன்னு தெரியல, என் மனசுக்குள்ள அவன் என் பையனே தோணிட்டு இருக்கு, அப்படி இல்லையா ஒன்னும் புரியல தெரியலையே.
சரி ஓகே நம்ம போலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறாங்க. போகும்போது அவங்க கையில ஏதோ ருத்ராட்சை மாதிரி வச்சிருக்காங்க. அது கீழே விழுந்துருச்சு. அத ஹீரோ வந்து எடுத்துக்கிறான். அம்மா ஞாபகமா இது என்கிட்டயே இருக்கட்டும்ங்கிற மாதிரி அத கார்ல எடுத்துட்டு போய் கவர் பண்ணிட்டு போறான். இது என்ன அது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, இது நல்லா இருக்கு. என்னது? முதல்ல நான் சொல்ற வேலையை மட்டும் நீ பண்ணு. இதெல்லாம் நீ கேட்க வேணாம். வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு போறாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோ, நான் சொல்ற இன்னொரு வேலையை நீ எனக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்ல, என்ன வேலை? வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கூட்டிட்டு வரான். இதுல பிரெக்னன்ட் லேடி மாதிரி கெட்டப் எல்லாம் போட்டுட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு ஹீரோ வேற மாதிரி இருக்கான். ஹீரோ அவங்க அண்ணன் மாதிரி வேஷம் போட்டு அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான். அவங்க அம்மா கிட்ட இருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இவனுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த அடாப்டிவ் டேட் இருக்கார்ல, அவர் தான் அனுப்பியிருப்பாரு போல இருக்கு. ஸோ வந்துட்டியா, எப்படா வந்தேன்னு சொல்லிட்டு அம்மா வந்து நிக்கிறாங்க. அம்மாக்கு லைட்டா கண்ணு தெரியாது, ஸோ நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓடி வந்து அப்படியே அம்மாவை ஹக் பண்ணிக்க, எனக்கு சந்தோஷமா இருக்கா. அப்ராட்ல இருந்து எப்ப வந்த? என் மருமக எப்படி இருக்கா? நீ மாசமா இருக்கன்னு கேள்விப்பட்டேன். இப்பதான் உன்னை பார்க்க முடிஞ்சுது. எதுக்குமா கஷ்டப்பட்டு வர? பொறுமையா இன்னும் 2 நாள் இருந்துட்டு வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் அம்மா நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டுட்டு வேகமா ஹீரோ அந்த பக்கம் போறான். ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, என்னதான் நடக்குது, எனக்கு குழப்பமா இருக்குன்னு சொல்ல, நம்ம ஒரு வேலையை இங்க வந்திருக்கோம், அது வரைக்கும் நீ நடிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்ல, என்ன சொல்ற? ஓல்ட் லேடிக்கு லைட்டா கண்ணு தெரியாது, சோ நம்ம நடிக்கிறனால எந்த தப்பும் இல்ல. ஏன்னா கண்ணு தெரியாதா? என்னடா சொல்ற? ஒண்ணுமே எனக்கு புரியல. என்ன எதுக்கு பிரெக்னெண்டா இருக்க மாதிரி நடிக்க வைக்கிற? நான் சொல்றதை மட்டும் கேளு, வேற எதுவும் கேட்காதன்னு சொல்ல, சரி அவங்க பையன் மாதிரி நான் இருக்கேன், அவங்க மருமக மாதிரி நீ இருக்கேன்னு சொல்ல, அவங்க பையன் மாதிரி நீ இருக்கியா? என்ன சொல்ற? அவங்கதான் என்னோட அம்மா. என்னது உன் அம்மாவா? இங்க பாரு, என்ன பத்தின கதையெல்லாம் இப்போதைக்கு உன்கிட்ட என்னால சொல்ல முடியாது. நான் பொறுமையா உன்கிட்ட சொல்றேன். இப்போதைக்கு நான் சொல்ற வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும், புரியுதா? இப்ப நீ என்னோட ஒய்ஃபா மட்டும் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு க்ளோஸா போறான். ஃபர்ஸ்ட்லாம் ஹீரோயின் அப்படியே ஹீரோ பக்கத்துல வரும்போது அப்படியே மூஞ்சிலாம் திருப்பிப்பா, டென்ஷனா அடிக்கிற மாதிரிலாம் போவா. ஆனா இப்ப அப்படி இல்ல, லைட்டா ஹீரோயின் அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. சோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் குக் பண்ணலான்னு வீட்டுக்கு வரா கிச்சனுக்கு. நான் இப்ப குக் பண்றதுல அந்த லேடி மயங்கிரணும்னு சொல்லிட்டு ஏதோ குக் பண்ணலான்னு போறா. வயிறு வேற இடிக்குது, கரும இந்த பில்லோ வேற கடுப்பா இருக்கு. கழட்டி அந்த பக்கம் வச்சிடலான்னு சொல்லிட்டு பில்லோவை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு, அதாவது இவ பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிருப்பாள்ல. சோ இப்ப அப்படியே ஆக்சுவலி குக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப கியூட்டா எல்லாத்தையுமே சமைச்சிட்டா. நம்ம ஹீரோயின் தான் எப்பயுமே சூப்பரா குக் பண்ணுவாள்ல. ஸ்மெல் கூட பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. டைனிங் டேபிள் ஃபுல்லா சாப்பாடு. அதுக்கப்புறம் அப்பா அங்க அம்மாவும் நம்ம ஹீரோவும் நடந்து வராங்க. இந்த போன்ல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா, லைட்டா கண்ணு தெரியலன்னு சொல்லி பேசிட்டே வந்துட்டு இருக்க. ஆன்டி உங்களுக்காக நான் சமைச்சிட்டேன்னு சொல்ல, அப்பதான் பில்லோவை ஹீரோ பாக்குறான். அடி பாவிங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. டக்குன்னு அம்மாவை திருப்பிட்டு, அம்மா உங்க கண்ணுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்ல, வயித்துல தலகாணியை வெயின்னு சொல்ல, அப்புறம் வேக வேகமா எடுத்து ஹீரோயின் வைக்கிறா. அப்பா வாயிட்ட இன்னும் என்னடா விளையாண்டுட்டு இருக்கா அம்மா கிட்ட, பேசாம இருடா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்க்க ஹீரோயின் பில்லோலாம் கரெக்ட் பண்ணிட்டா. சரி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிரு, சரியா? இங்கேயே இருடா, என்னை விட்டு போயிடாத, புரியுதான்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா போய் டேபிள்ல உட்காடுறாங்க. அப்பா எப்படியோ பாக்கலங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. இதெல்லாம் நீ ஏன் சமைச்சியாமான்னு சொல்லி கேட்க, ஆமா ஆண்டி நான் தான் சமைச்சேன், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் சாப்பிடுங்கன்னு சொல்ல, சாப்பிடலாமா வேணாமான்னு பயந்து போய் அம்மா எடுத்து வாயில வைக்கிறாங்க. ஆனா அந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு. போன டைம் வந்தப்ப குக் பண்ணிருப்பா, எல்லாத்தையும் கருக்கி வச்சிருப்பா, ஒண்ணுமே நல்லா இருக்காது. ஐயோ இதெல்லாம் ஒரு சாப்பாடாங்கிற மாதிரி கடைசியில பண்ணு தான் சாப்பிட்டுருப்பாங்க. இந்த டைம் ரொம்ப கியூட்டா குக் பண்ணவும் டவுட் ஆயிடுச்சு அம்மாக்கு. ஒரு நிமிஷம் இங்க வா, நீ உண்மையாவே ஃபேங் தானா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா, இந்த அளவுக்கு ஃபேங் குக் பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கலாமா. உன் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நீ அம்மாவாக போற, சோ அதனால இன்னும் நீ நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குன்னு சொல்ல, ஹீரோயினுக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் ஆன்டி இதெல்லாம் சொன்னாங்கன்னு பார்த்தனே ஹாப்பி ஆயிடுச்சு. சரிம்மா நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வேகமா சாப்பிட்றா. உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுமான்னு சொல்லிட்டு அம்மா எடுத்து எடுத்து வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு அம்மா இல்ல, அம்மா இருந்திருந்தா என்னை இப்படிதானே பார்த்துப்பாங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. அம்மாவோட பாசம் கிடைக்கவே இல்லையேன்னு சொல்லி ஹீரோ பாக்குறான் கண்ணத்துல கை வச்சுட்டு. இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி அம்மாவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரூம்குள்ள போய் ஃபைல் தேட வந்தாங்க. இவங்க வந்ததே இவங்க அப்பா கொடுத்த ஒரு ஃபைல் எடுக்கிறதுக்காக தான். அந்த கான்ட்ராக்ட் ஃபைல் இப்ப நமக்கு தேவைப்படுது, சீக்கிரம் வா. எந்த இது அதாவது எவிடன்ஸே இல்லாம எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்ல, சரி போலாம் போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போய் செக் பண்றா. அவ ஒரு கார் மெக்கானிக்னால அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே தான் கூட்டிட்டு வந்திருப்பான். அங்க பார்த்தா ஹீரோட அண்ணனும் அண்ணியும் இருக்க மாதிரி போட்டோ. அட பாவி, இந்த பொண்ணு மாதிரி நான் இருக்கேன்னு சொல்லிதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கான்ட்ராக்ட் பண்ணி கூட்டு வந்தியா? அட பாவி மனுஷா அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டா ஹீரோயின். இதை பத்தி பேசுறது வேஸ்ட், நீ கொஞ்சம் அமைதியாரு, வேற வேலை இருக்கு, அதை முடி முதல்லன்னு சொல்ல, அதெல்லாம் கரெக்ட் தான், இருந்தாலும் இந்த போட்டோல அழகாதானே இருக்கேன் நானுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே அவ்வளவு வரா. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லாக்கர் ஓபன் பண்ணி ஹீரோயினும் ஓபன் பண்ணிட்டா. அவதான் மெக்கானிக் இல்ல, காரையே திறப்பேன் இதெல்லாம் திறக்க மாட்டேன், நீ பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி
ஓபன் பண்ணி அந்த ஃபைல் எடுத்துட்டா அங்க ஏதோ ஒரு டவல் மாதிரி இருக்கு. ஹீரோயின் அந்த டவல் எடுத்துட்டு இது என்னதுன்னு சொல்லி பாக்குறா. அது ஏதோ மார்க் எல்லாம் பண்ணிருக்கு, ஃபிளவர் எல்லாம் போட்டிருக்கு. இங்க அமைதியாயிரு, இப்ப நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்கலாம், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள போன் வந்துருச்சு. சார் சீக்கிரம் வாங்க, யங் மாஸ்டர் வந்துட்டாருன்னு சொல்ல வேக வேகமா எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு அங்கிருந்து 2 பேரும் கிளம்பிட்டாங்க. கரெக்டா இவங்க 2 பேரும் வெளியே வர, ஆஹா யாரும் டோர் ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. நீ அந்த பக்கம் போன ஃபைல கொடுத்து ஹீரோயின் அனுப்பிட்டு ஹீரோ டக்குன்னு அந்த பக்கம் போய் ஒளிஞ்சிட்டான். ஆக்சுவலி வந்தது யாரும் இல்ல, ஹீரோட அண்ணனும் அண்ணியும் தான். பிரெக்னெண்டா இருக்க லேடிய காட்டணுங்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பான். அச்சோ தப்பான நேரத்துல வந்துட்டாங்களேங்கிற மாதிரி ஹீரோக்கு பயமா இருக்கு. நீங்க வெயிட் பண்ணிட்டு நான் அம்மா போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ சாரி அண்ணன் அந்த பக்கம் போக ஹீரோ வந்து பின்னாடி உட்காந்துருக்கான். இங்க ஸ்வெட்டர் பின்னிட்டு அண்ணி உட்காந்துருக்காங்க. அதை பார்க்க பார்க்க ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த ஸ்வெட்டர் பின்ற அந்த நூல் அப்படியே கீழே உருண்டு போக கரெக்டா அதை வந்து ஹீரோ எடுத்துறான். நீங்க வந்துட்டீங்களா, திடீர்னு சீக்கிரம் வந்துட்டீங்க, சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கையில இருந்து புடுங்கிட்டு அங்க போறா. நான் 2 ஸ்வெட்டர் பின்ன போறேன், ஏன் தெரியுமா, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. என் வயித்துல இருக்க ட்வின்ஸ்னா 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது ஒருத்தரோட ஒருத்தர்கிட்ட மனசு கனெக்ஷன் இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். 2 பேரும் ஈக்குவலா தான் பார்க்கணும். அதனாலதான் ஒருத்தருக்கு ஒன்னும் இன்னொருத்தருக்கு கம்மியாவும் பண்ணக்கூடாதுல்ல. சோ 2 பேருக்கு ஈக்குவலா தான் நான் பண்ண போறேன்னு சொல்ல இதெல்லாம் கேட்கிற ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. எந்த அம்மாவுமே அப்படிதான் பாசமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ டக்குன்னு அங்கிருந்து கிளம்பிட்டான். அந்த அன்னைக்கு ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் அம்மா கூட நடந்தது, ஹீரோயின் பேசினது அதெல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. கண்டிப்பா அம்மா பாசமா தான் இருப்பாங்க, அப்பயே என்கிட்ட மட்டும் இப்படி இருக்காங்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அசிஸ்டன்ட் பையன் வரா. சார் உங்களை பாக்குறதுக்காக சார் வந்திருக்காருன்னு சொல்ல, எங்க அந்த கான்ட்ராக்ட் ஃபைல் எட்டு வந்தியா குடுறா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஃபைல் என்னால எடுக்க முடியல. ஏண்டா ஒரு வேலை கொடுத்தா உருப்படியா பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அப்பா கேக்குறாரு. சீக்கிரம் எல்லாத்தையும் முடி, அந்த ஃபைல் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்பா அந்த பக்கம் போக, சார் என்னாச்சு சார்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல நீ வெயிட் பண்ணி நான் வரேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயினை பாக்குறதுக்காக போக ஹீரோயின் அங்க குக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு பிடிக்கும்னு ஸ்டேமிடு பண்ணு செஞ்சுட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பக்கத்துல போய் ஹாக் பண்ண, உங்களுக்கு பிடிக்கும்னு பண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, சரி எனக்கு ஒரு ஆசை, நான் உன் பக்கத்துலயே க்ளோஸா இருக்கணும்னு நினைக்கிறேன், லவ் எனக்கு கிடைக்கணும், அதே மாதிரி கிடைக்குமான்னு சொல்ல, ஹலோ உங்களுக்காக பண்ணு ரெடி பண்ணல, அதுவே உங்களுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோக்கு ஒரு மாதிரி இப்பதான் பாசனா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஹீரோயின் கூட க்ளோஸா இருக்கணும்னு தோணுது. அன்பு பாசனா எனக்கு எல்லாமே வேணும், எனக்கு எதுவுமே கிடைக்காமே போயிடுச்சுன்னு சொல்ல, ஹஸ்பண்ட் நீங்க என்ன ஏதோ பேசிட்டே இருக்கீங்கன்னு சொல்ல டக்குன்னு அப்படியே ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ஒன்னும் புரியல அவளுக்கு. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு படுக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியா அப்படியே ஹீரோயின் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஹீரோ ரூமுக்கு வந்துட்டான். ஹீரோயின் கிட்ட எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். சரி நம்ம மனசுல இருக்கிறத போய் அவகிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ரூமுக்கு வரலான்னு வர, அவ யார்ட்டையும் போன்ல பேசிட்டு இருக்கா. என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா அவ்வளவுதான், நீ முதல்ல பேசாத, போனை கட் பண்ணுன்னு சொல்லி கட் பண்றா. ஏதோ மறைக்கிறான்னு சொல்லிட்டு காலையில ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போகணும்ட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக வர, ஹீரோயின் கரெக்டா வெளியே வரா. எங்க போறேன்னு சொல்லி கேட்க, அது நான் சும்மா ஷாப்பிங் தான் போறேன் அப்படின்னு சொல்ல, ஷாப்பிங்கா, சாப்பிட்டு வந்துருவியா, ஆமா ஆமா நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுங்க நான் வந்துடுறேன், வேணாவா நானே டிரா பண்றேன்னு கூப்பிடுறான். இல்ல டைம் ஆயிடுச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டா. என்கிட்ட ஏதோ மறைக்கிறீல அதை கண்டுபிடிப்பேன்னு சொல்ல, அவ எங்க வந்தான்னு பார்த்தா மெக்கானிக் ஷெட்டுக்கு தான். என்ன எனக்காக வெயிட் பண்றியான்னு சொல்ல, ஆமா தாயே வந்துட்டியா, வா வா, இந்த வேலை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருந்தேன், நல்ல வேலை நீ வந்துட்ட, நீ இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம நான் இங்க வர வேணாமா, எவ்வளவு பாடுபட்டு வந்தேன்னு தெரியுமா, குடு வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேலை பார்க்க போயிட்டா. அப்புறம் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோவா அங்க வர, அவ கேரேஜ்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சு போன் பண்ண, எங்க இருக்கன்னு கேட்க ஷாப்பிங்ல இருக்கேன்னு சொல்றா. உண்மையே ஷாப்பிங்ல தான் இருக்கியா, திரும்பி பாருன்னு சொன்னா திரும்பி பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. ஏய் பண்ணு கொடு, என் ஹஸ்பண்ட்காக நான் ஸ்டீம் பண்ண பண்ணுன்னு சொல்லிட்டு, என்னங்க பண்ணு நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்லன்னு சொல்ல, அது யாரு, அது வந்து என்னோட கேரேஜோட ஓனரு, சின்ன ஒர்க் இருந்தது அதுக்காக வந்தேன்னு சொல்ல, பண்ண பிடுங்கிட்டு நல்லா இருக்கு வெயிட் பண்ணு இப்ப நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பண்ண தூக்கிட்டு வெளியே போறான். ஒண்ணுமே புரியல ஹீரோயினுக்கு. என்ன பண்றான்னு சொல்லி பாக்க, அவன் திரும்பி வராங்களான்னு எட்டி பார்த்துட்டு பண்ண நடு ரோட்ல நின்று சாப்பிட்டுட்டு இருக்கான். அதாவது ஹீரோயின் முன்னாடி சாப்பிட்டா சாருக்கு கெத்து போயிருமா, அதனால பண்ண ரசிச்சு சாப்பிட்டுட்டு குதின்னு குதிச்சுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி திரும்புறான். பாத்தீங்களா எங்க பாஸ் ஃபுல்லா மாறிட்டாரு, சரி வாங்க பாக்காத மாதிரி 2 பேர் போய் நின்னுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோ வரான். என்னாச்சு சார் எங்க போனீங்கன்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல வெளியே போனேன். சரி என்னோட பண்ணு என்னாச்சு, பண்ணீங்க அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, அது ரோட்ல போற நாய்க்கு கொடுத்தேன், அது சாப்பிட்டு ஓடி போயிடுச்சுன்னு சொல்ல, அப்படியா சரி அந்த நாய்க்கு என் பண்ணுனா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி நீ எதுக்கு இங்க வந்த பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இங்க வாங்க இவர் தான் எங்க கேரேஜ்ல ஒர்க் பண்றவரு, ஒரு சின்ன ஒர்க்குன்னு கூப்பிட்டாரு அதனாலதான் வந்தேன், நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, என் கூட 3 நாள் இங்க ஒர்க் பண்ணணும்,
பாக்குறதுக்கு வேணா வாங்க அப்படின்னு சொல்ல 3 நாள் நான் இங்க ஒர்க் பண்ண போறேன், என்ன இங்கேயே சேர்த்திக்கோன்னு சொல்லிட்டு அவன் பணம் கொடுக்குறான். அந்த கேரேஜோட ஓனருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது, உன் புருஷன் பைத்தியமான்னு கேட்க அப்படித்தான் நினைக்கிறேன்னு சொல்லி அவனும் சொல்றான். இங்க பார்த்தா ஹீரோ கார் எல்லாம் ரெடி பண்றேங்கிற பேர்ல டக்குன்னு எதோ வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு வழியா கார் பினிஷ் ஆயிடுச்சு. வாவ் சூப்பர்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து காரை சீக்கிரமா முடிச்சிட்டோம். ஆமா, நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே பேசலான்னு பக்கத்துல போறா. ஹலோ ஹலோ, பார்த்து நடந்துக்கங்க, தள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்ல, ஏன் முன்னாடி ஏன்டா ஓவரா பேசுறாங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேர் வராங்க. எங்க கார் ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லி திமிரா கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. அங்க இருக்க ஓனர் கிட்ட ஓவரா பேசுறாங்க. அப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு, இந்த பொண்ணு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கா, வரியாமா அப்படின்னு கை வைக்க ஹீரோயின் பாட்டுன்னு ஒரு அடி வைக்கிறா. அப்புறம் ஹீரோவும் போட்டு கும்ம, எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, எங்க யங் மாஸ்டர் மட்டும் வந்தா நீங்களாம் அவ்வளவுதான், காலி ஆயிப்பீங்க, கூப்பிடவா எங்க யங் மாஸ்டர், வரட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்ல, சோ கொஞ்சம் அமைதியா இருங்க, அவங்க தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஏய் மன்னிப்பு கேளு, அமைதியா இரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து ஓனர் சொல்றாரு. ஹீரோயின் திமிரா நின்னுட்டு இருக்கா. இவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க, இவங்க கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு சொல்ல, ஹலோ இது யாரு தெரியுமா, ஷியாயான் இவர் பேரு, இவர் தான் கின் அப்படின்னு சொல்ல, என்னது ஷியா ஃபேமிலியை சேர்ந்தவனா, காமெடி பண்ணாத, அந்த ஃபேமிலியில இருக்கவர் பிரின்ஸ் மாதிரி, இந்த மாதிரி கேரேஜ்க்கு எதுக்கு வர்றாருன்னு சொல்ல, எங்க யங் மாஸ்டர் வந்தாச்சுன்னு சொல்லி திரும்பி பார்க்க அங்க பார்த்தா அந்த கசின் பையன் இருக்கான். நம்ம ஹீரோயின் கிட்ட வேலைக்காரனா சேர்த்துக்கன்னு கெஞ்சினான்ல அந்த பையன் தான். டே உங்களுக்கு அறிவிலையடா, யார் மேலடா கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க உங்களுக்கு தெரியாது இவங்க எவ்வளவு பெரிய ஆள்னு தெரியுமா உங்களுக்கு, இவங்க கிட்ட சர்வெண்டா இருக்கிறது நான் கெஞ்சிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு தெரியுமா இவங்க எவ்வளவு பெரிய மலையில இருந்து வந்திருக்காங்க, இவங்களுக்கு எவ்வளவு சக்தி கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் போட்டு கும்முன்னு கும்மறான். என்ன ஆச்சு, நம்ம யங் மாஸ்டர் பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா, இவர் ரொம்ப லூசு மாதிரி பேசுறாருன்னு சொல்ல, அங்க இருக்க ஓனருக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சின்ன பிள்ளைல இருந்து இந்த பிள்ளைய நான் தான் பாத்துட்டு இருக்கேன், என்னமா அது ஏதோ வளர்றான் அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, இப்ப நான் அதை சமாளிக்கிறேன், உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், நான் எதுக்கு இந்த கேரேஜ்க்கு ஒர்க் பண்ண வந்தேன்னு தெரியுமா, இவர் தான் எங்க மாஸ்டர், இவர்கிட்ட தான் எல்லா பவரும் இருக்கு, அந்த பவர் உனக்கு கிடைக்கணும்னா நீங்க அவரு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியே ஆகணும், அப்பதான் உனக்கு சக்தி கிடைக்கும், உனக்கு சக்தி வேணும்னா இங்க இரு, இல்லைன்னா போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா சரி ஓகே, அப்ப நானும் இங்கேயே ஒர்க் பண்றேன், எத்தனை நாளுன்னு சொல்லுங்க, ஒரு 3 மாசம் இங்கேயே இரு, பாத்தியா என் ஹஸ்பண்டுக்கு இப்ப எவ்வளவு பெரிய பவர் கிடைச்சிருக்குன்னு, ஹஸ்பண்ட் உங்க பவரை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்ல, அவனும் அந்த பவரை பார்க்க வெயிட் பண்ணிருக்க. இப்ப என் பாஸ், இவர் தான் என்னோட பாஸ், இந்த மாஸ்டரை இவன் அடிக்க போறான், இந்த மாஸ்டர் கிட்ட நிறைய பவர் இருக்கு, அவர் மட்டும்தான் இவரோட வலியை தாங்க முடியும்னு சொல்ல, நானா அந்த மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓனர் கேக்குறாரு. அதுக்குள்ள ஹீரோ வயிற்றுலயே ஒரு குத்து வலிக்குது விடுறா, என்ன பண்றது ப்ளீஸ் நடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். பாத்தீங்களா எப்படி அடிச்சாருன்னு, ஆனா அவர் மூஞ்சி ரெட்டா மாறிடுச்சு, அதனால வலி தாங்க முடியலையான்னு சொல்லி கசின் பையன் கேக்குறான். அதெல்லாம் இல்ல, அவருக்குள்ள இருக்க பவரை கொஞ்சம் கொஞ்சமா அவர் வெளியே கொண்டு வருவாரு, உனக்கு தெரியாது, நீ அவர்கிட்ட அசிஸ்டண்டா இருக்கணும்னா போய் இருந்துக்கோன்னு சொல்ல, முட்டி பொட்டி மன்னிப்பு கேக்குறான். சார் உங்க அசிஸ்டன்ட் எங்களை சேர்த்துக்கீங்கன்னு. ஆனா அங்க இருக்கிற 2 பேருக்கும் ஒன்னும் புரியல. கண்டிப்பா நம்ம யங் மாஸ்டருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்குன்னு சொல்ல, பணத்தெல்லாம் வேற கொடுக்குறான், இந்த பணத்தை வச்சுக்கோங்க, உங்ககிட்ட ஒர்க் பண்ண நான் ரெடியா இருக்கேன்னு சொல்ல, ஹீரோயின் சிரிச்சுட்டு அங்கிருந்து போலான்னு போறா. சார் இவங்களெல்லாம் நம்பாதீங்க யங் மாஸ்டர், அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி 2 பாடி கார்ட்ஸும் பேச, போங்கடா போங்க, உங்க 2 பேருக்கு இங்க வேலை இல்ல போங்க, நானே வேலைக்காரனா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி போக, அதுக்குள்ள ஹீரோயின் 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. பார்த்து போங்க, நீங்க வர்றதுக்குள்ள நான் எல்லாத்தையும் காத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்கு நம்ம கசின் பையனுக்கு. அப்புறம் ஹீரோயின் 2 பேரும் ஒரு பக்கம் வராங்க. 2 பேரும் ட்ரிங்க் பண்ணலான்னு வராங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, எனக்கு ஹாப்பியா இருக்கும் பக்கத்துல இருக்கிறதுன்னு ஹீரோயின் சொல்றா. எனக்கும் தான் சொல்லி ஹீரோ சொல்ல, 2 பேர் ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா ஹீரோட கழுத்துல இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான அந்த தாயத்தை பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. அது ஒரு மேக்னெட் தானே, இதுல ஏதோ சிப் இருக்குன்னு அவளுக்கு தெரியும். இதை கழட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறதுக்காக வேகமா கடைக்கு போகணும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. ஹீரோக்கு அப்செட் ஆயிடுச்சு, என்னடா கிஸ் பண்ணிட்டு இருக்க பாதியில போயிட்டாலே ஒன்னும் புரியலன்னு சொல்லி அவளை ஃபாலோ பண்ணிட்டு வர. ஒரு ஷாப்புக்கு வரா, இவருக்கு இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஷாப்புக்கு வரான்னு ஒன்னும் புரியல. அவளும் ஃபாலோ பண்ணிட்டு வர, இதை வச்சு கழட்ட முடியுமான்னு சொல்லி அங்க இருக்க திங்ஸ் ஒன்னொன்னு செக் பண்ணிட்டு இருக்க. அங்க இருக்க லேடி வந்து, மேடம் நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு முக்கியமா ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டுக்கு தேவையானது ஏதோ ஒன்று எடுத்து தர, அது என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பாக்குற ஹீரோக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. கரெக்டா ஹீரோ வேற அங்க வர, ஹீரோயின் எதுவும் சொல்லி சமாளிக்கிறா. இல்ல இது என் ஹஸ்பண்ட்க்கு தேவைப்படாது, அவர் ரொம்ப பவர்ஃபுல் மனுஷன்னு சொல்ல, ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ இந்த எலக்ட்ரிக் ஷாப்ல, இங்க என்ன உனக்கு வேலை, வா முதல்லன்னு சொல்லி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போக, அவளுக்கும் வேற வழி தெரியல, ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு கூட போயிட்டா.
அப்புறம் கூட்டிட்டு போய் ஹீரோயினை அப்படியே ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். திடீர்னு பார்த்தா யாரும் வீட்டுக்கு வந்துட்டு போன மாதிரி தடையும் இருக்கு. இங்க யாரோ வந்திருக்காங்க, ஒரு நிமிஷம் இரு பாக்குறேன்னு சொல்ல ஹீரோயின் அதை கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு இங்க வயசான ஒருத்தர் வந்திருக்காங்க ஆக்சுவலின்னு சொல்லி திரும்பி பாக்குறாங்க. முடி இருக்கு, இந்த முடிக்கு சொந்தக்காரங்க தான் இங்க வந்திருப்பாங்க. கண்டிப்பா இதுல வேற ஏதோ இருக்கு, கேமரா ஃபிட் பண்ண இங்க வரல, வேற ஏதோ பண்ணத்தான் வந்திருக்காங்கன்னு சொல்ல உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எல்லாமே தெரியும், கார் மெக்கானிக்கர் தான், எல்லாமே கத்துக்கணும், நான் எல்லாமே கத்துக்கிட்டேன், கண்டிப்பா இதை நான் சும்மா விட மாட்டேன். ஏதோ ஒண்ணு சுத்தி நடக்குதுன்னு சொல்ல இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும், என்னை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு ஹீரோ சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அப்பயும் கேட்காம ஆபீஸ்ல ஒர்க் பண்ண போனா அங்கேயே கூட்டு வந்து ஹீரோயின் உட்கார வச்சிட்டான். ஹீரோயினால ஒரு இடத்துல உட்காரவே முடியல, அவளே துருன்னு இருக்கவ அவளை பிடிச்ச ஒரு இடத்துல உட்கார வச்சா எப்படி இருக்கும்? எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒண்ணு கேக்குறா. எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் பையன் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கான். ஃபைனலி இங்க இருந்து தப்பிக்க இருக்க ஒரே வழி, வயிறு வலிக்குது, நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப சரி போயிட்டு சீக்கிரம் வந்துருன்னு ஹீரோ சொல்றான். அப்பா தப்பஜா போதுன்னு சொல்லிட்டு வெளியே வர அங்க பார்த்தா அந்த அடாப்டிவ் ஃபாதர் நிக்கிறாரு. உன்னை எப்படி கடத்துறதுன்னு பாக்கத்தான் இங்க வந்தேன், நீ ஏன் வந்து மாட்டிக்கிட்ட? அப்புறம் உன்னை தெரியுமா, என் கையில இருக்க இந்த பட்டனை ஒரு அமுக்குன்னு அங்க இருந்து உன் புருஷன் கழுத்துல இருந்து காது வரைக்கும் அப்படியே வெடிச்சிரும், புரியுதான்னு சொல்ல தலுடா நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா அங்க வரா. அதுக்குள்ள இங்க அந்த லீப் ஒண்ணு ஹீரோவை எப்படியாவது கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக அங்க வர இங்க ஹீரோயின் மாட்டிக்கிட்டா. இங்க நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டான். ஹீரோ கிட்ட என்னை பத்தி உனக்கு தெரியுமா, நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கல கண்டிப்பா உனக்கு பெரிய பிரச்சனை, உனக்கு உன் பொண்டாட்டி வேணும் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி மிரட்டுறா. அவன் எதுவுமே கண்டுக்கல, அமைதி ஹீரோ ஒர்க் பண்ணிட்டே இருக்க நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன், நீ என்ன நம்பு, இந்த ஒரு டைம் மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஓவரா பேசுறா. இப்ப வாய் மூடிட்டு நீ போறியா இல்லையா, நான் அவளை தான் லவ் பண்றேன், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் பக்கத்துல எல்லாம் நிக்க கூட கூடாது, போயிரு அந்த பக்கம்னு சொல்ல நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசலான்னு வரா. அதுக்குள்ள கழுத்துல ஒரு அடி போட அப்படியே அவன் மயங்கி விழுந்துட்டா. ஒரு போட்டோவை கொண்டு வந்து ஹீரோயின் கையில காட்டி அப்பா பேசுறாரு. கூட அந்த 2 கிழவங்க வேற இருக்காங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ நினைக்கிற மாதிரி இது ஈஸியானது கிடையாது, அவன் உன்னை லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணிக்கல, உன்னை ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணிருக்கான், அவனோட அண்ணனோட ஒய்ஃப் மாதிரியே நீ இருக்க, அதுக்காக மட்டும்தான், உன் மேல பாசம் எல்லாம் கிடையாது, அவன் கிட்ட பணம் வந்ததுன்னா உன்னை விட்டு போயிடுவான்னு சொல்ல ஹீரோ கிட்ட கேட்டது எல்லாமே ஹீரோயினுக்கு கண்ணு முன்னாடி வருது. கண்டிப்பா இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் உன்னை யூஸ் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிருக்கான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்ப நம்புறியா, ஒன்னே ஒண்ணு பண்ணு, உன்னை இங்க நாங்க அடாப்ட் பண்ணிக்கிறோம், உன்னை எங்க போனா ஏத்துக்கிறோம், உனக்கு தேவையான எல்லாமே நான் பண்றோம், அதுக்கு பதிலா நீ அவனை விட்டு வந்துடணும், அது மட்டும் இல்லாம அவனை போட்டு தள்ளணும், அதான் உன் கையில இருக்க ஒரே வெப்பன்னு சொல்ல நீ நினைச்சா அது நடக்கும்னு சொல்ல நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் பண்றேன், ஆனா ஒண்ணு நீங்க சொல்றதெல்லாம் பண்ணுவேன், எனக்கு இதுல என்ன பெனிஃபிட், உன்னதான் அடாப்ட் பண்ணிக்கிறோம், எல்லா சொத்தும் உனக்கு கிடைக்கும்னு சொல்ல எனக்கு சொத்தெல்லாம் எதுவும் தேவைப்படாது, என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்ல என்ன இந்த பொண்ணு எவ்வளவு பேசினாலும் மயங்க மாட்டேங்கிறா, இவளை ஏதாவது ஏமாத்தணுமே, இவ அவ்வளவு ஈஸியா ஏமாற மாட்டான்னு சொல்ல உடனே நான் கேக்குறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, ஹீரோவை குப்பை தொட்டியில அவங்க அம்மா போட்டது உண்மையா, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்ல அதுவா, அது அந்த உண்மையா உங்ககிட்ட சொல்லியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அதான் அவங்க அம்மா கிட்ட இருந்து அந்த குழந்தைய கடத்திட்டு வந்தது நான் தான், அதாவது அவன் தேவையில்லைன்னு சொல்லி நான் தான் தூக்கிட்டு வந்தேன், அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் பொழைக்க மாட்டான், அவன் செத்து போயிடுவான்னு சொல்லி தூக்கிட்டு வந்தது நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த அடாப்டிவ் ஃபாதர் சொல்ல கரெக்டா ஹீரோட என்ட்ரி அந்த லீ கூட்டிட்டு வர என்ன வீடு வீடுன்னு லீ கத்திட்டு இருக்கா. இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்து சொல்ல ஏய் திமிராடி உனக்குன்னு சொல்லிட்டு லீவரா ஹீரோயின் மூஞ்சில ஒரு குத்து குத்தா அவ அப்படியே விழுந்துட்டா. உன்னை அவ்வளவு ஈஸியா விட்டுருவேன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அப்படியே தூக்கி போட ஹீரோ அதை கேட்ச் பிடிச்சிட்டான். இது அவ்வளவு ஈஸியா என் மேல படாது, அப்புறம் உங்க வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கற மாதிரி நான் நடிச்சேன்னு ஹீரோயின் சொல்றா. ஓ 2 பேரும் பிளான் பண்ணி பண்ணீங்களா, இப்போ உனக்கு ஒண்ணு காட்டுறேன்னு சொல்லிட்டு கையில இருக்கிற அந்த ரிமோட் ஆளுத ஹீரோ கழுத்துல கை வச்சுட்டு அப்படியே கீழே விழுக போறான். பாத்தியா இப்ப நீ செத்து போற, உன்னோட ரிமோட் கண்ட்ரோல் ஏன் கையில இருக்குன்னு சொல்ல கழுத்துல இருக்க அந்த பிரேஸ்லெட் அவுத்து அப்படியே கீழே போட்டான். அதாவது சிப் எல்லாம் மாத்தி வச்சுட்டாங்க. அந்த சிப் எல்லாத்தையுமே இங்க இருக்க ஹீரோவோட அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்கானுங்களா அந்த கிழவனுங்க அவனுங்க கையில இருக்க அந்த ருத்ராட்ச அதுக்கப்புறம் ஒரு விசிறி மாதிரி வச்சிருப்பாரு, அதுல மாத்தி வச்சதெல்லாம் ஹீரோயின் தான். இதெல்லாம் நான் தான் பண்ணேன், நான் இங்க உள்ள வரும்போது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் வந்தேன். இப்போ உன் கையாலேயே அவங்க 2 பேரும் சாக போறாங்க, நீ சிப்ப அழுத்திட்டீல, இப்ப என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்ல அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஆகுது. அப்படி 2 பேரும் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அப்பா ஒரு பக்கம் கத்த அதான் எல்லா உண்மையும் இப்ப தெரிஞ்சிருச்சு, உண்மையில வெளியே வந்துருச்சு, உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது, நான் என்ன பண்றதுன்னு சொல்ல நீங்க 2 பேர் பிளான் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணீங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான் சோ இவ்வளவு நாள் நீ ஏமாறிதான் வச்சிருந்தா நீ இப்பதான் தெரியுது, இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட என்னால
அடிமையா இருக்க முடியாதுன்னு ஒரு கத்தியை தூக்கி போட டக்குன்னு அப்பாவோட கையில பட்டுருச்சு. கையை நகர்த்த கூட முடியல. கத்திக்கிட்டே படுத்திருக்காரு. 27 வருஷமா நீ சொன்ன போய் நம்பிட்டு இவ்வளவு நாள் என்னோட ஃபேமிலியை விட்டு இருந்தேன், இதுக்கு மேல விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அடிக்கலான்னு போக என் மேல கை வச்ச அவளோட பாட்டி இப்போ உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல டக்குன்னு ஒருத்தர் லேப்டாப் எடுத்துட்டு வரான். அங்க பாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற இடத்துல ஒருத்தர் நிக்கிறான். இப்ப மட்டும் நான் சொல்றதை கேட்டு என்ன நீ விடல, உன் பாட்டி சாக போறாங்க, உன் பாட்டி வேணுமா இல்ல இவன் பேச்சு கேட்க போறியா, நீ முடிவு பண்ணுன்னு சொல்ல ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு புரியல. பாட்டி தான் முக்கியங்கிற மாதிரி தோணுது. அமைதியா யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கா ஹீரோயின். அந்த வீட்டுல இருந்து எடுத்த டாக்குமெண்ட் தானே உனக்கு வேணும், வச்சுக்கோ, இந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கோ, பாட்டிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்ல வேணாம் ப்ளீஸ்னு ஹீரோயின் சொல்றா. இல்ல இப்போதைக்கு எனக்கு பாட்டியோட உயிர் தான் முக்கியம், நீ அதை பத்தி கவலைப்படாத, நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்ல ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இங்க 2 பேரும் எமோஷனலா பேசிட்டு இருக்க, அந்த ஆளு பாட்டியை கொலை பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு புரியல. திடீர்னு பார்த்தா பாட்டி அங்க இருந்து ஒரு பாட்டில் எடுத்து அந்த ஆளு மண்டையில போட 2 பாடி கார்ட்ஸ் இழுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு வழியா பாட்டி தப்பிச்சிட்டாங்க. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல அவ்வளவு ஈஸியா உன்னால தப்பிக்க முடியுமான்னு சொல்ல திடீர்னு பார்த்தா அங்க ஹீரோவோட அண்ணனும் அண்ணியும் வராங்க. அதை பார்த்துட்டு ஷாக்கா இருக்கு இந்த ஆளுக்கு. எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு சொல்லி ஹீரோயினோட பக்கத்துல வந்து அந்த அண்ணி பேசுறாங்க. 2 பேரும் அப்படி ஒரே மாதிரி இருக்காங்களேங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஷாக்கா இருக்க அப்படியே தூக்கி ஒரு கத்தி எடுத்து எறிகிறாரு அந்த ஆளு. அதுக்குள்ள அந்த அண்ணி அப்படியே அதை பிடிக்கிறாங்க. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, எனக்கு மார்ஷல் ஆர்ட்லாம் தெரியும், அது மட்டும் இல்லாம நான் ஒரு சர்ஜன், சோ நீ கவலைப்படாத, உன் பாட்டிக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உண்மையாவா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல ஹீரோ கிட்ட அண்ணன் சொல்றான், நீ இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு பாக்குறியா, நான் அந்த பாட்டில உன்னை பார்த்தேன் ஒரு தடவை, அம்மா அங்க வந்தாங்கல்ல, அப்ப அந்த ருத்ராட்சி கீழே விழுந்தது ஞாபகம் இருக்கா, அதுல இருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அதுல இருக்கு. சோ உன்னை பத்தி கண்காணிக்கிறதுக்காக தான் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணேன். அப்புறம் நான் உங்களை அன்னைக்கு மீட் பண்ணப்ப எனக்கே தெரியும் அது என் ஹஸ்பண்ட் இல்லைன்னு. உங்களை எமோஷனலா எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க ரொம்ப சாப்பிட்டுன்னு அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு மறைமுகமா ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, சோ ஹெல்ப் பண்ணிட்டோம். எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணியும் சொல்றாங்க. ஒண்ணுமே புரியல, யோசிச்சுக்கிட்டே அப்படியே நிக்கிறான் ஹீரோ. என் ஒய்ஃப் எவ்வளவு பிரில்லியன் பாத்தியா, உன்னை அப்பவே கண்டுபிடிச்சிட்டா, என் ஒய்ஃப் எவ்வளவு சக்தி வாய்ந்தவ தெரியுமா அப்படின்னு 2 பேரும் ஆர்கியூ பண்ண இவங்க 2 பேருக்கு வேற வேலையே இல்லையாங்கிற மாதிரி இங்க 2 பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அங்கதான் அந்த கிழவனை கூட்டிட்டு போக அப்பா ஒரு வழியா அந்த தொல்லை முடிஞ்சதுங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் ஹீரோயினை வீட்டுக்கு ஹீரோ கூட்டிட்டு வந்தாச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குப்பான்னு சொல்ல எனக்கும் தான் ஹாப்பியா இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட ரொம்ப நாளா நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன், என் கூட இன்டிமேட்டா இருக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல இதுக்கு நீ ட்ரிங்க் பண்ணாதான் கேப்பியா, ஆமா நான் ட்ரிங்க் பண்ணாதான் கேட்பேன், அப்பதான் எனக்கு தைரியம் வரும்னு சொல்ல நீ எப்பயோ கேட்டிருந்தா நான் எப்பயோ கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்க கிஸ் கொஞ்சம் டீப்பா போக அதுக்கப்புறம் 2 பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. மார்னிங் வரைக்கும் ஒன்னாதான் இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு. ஹீரோயின் வந்து இங்க பாரு நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு, என்ன கேட்க போற, இங்க பாரு நீ கேட்டதுல எந்த தப்பும் இல்ல மறுபடியும் சொல்லிட்டு திரும்ப போறான். அப்புறம் மறுபடியும் செகண்ட் ரவுண்டு போக மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் எந்திரிக்கும் போதே ஹீரோயின் அப்படியே சிரிச்சுட்டே இருக்க ஹீரோ டக்குன்னு நெத்தியில கிஸ் பண்றான். வா நம்ம 2 பேரும் வாக்கிங் போலாமான்னு சொல்ல வாக்கிங் எல்லாம் போக முடியாது, நான் இங்க இருந்து போறேன், நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன். டைவர்ஸ் பண்ண போறியா, எதுக்கு, ஏய் விளையாடாத, உன் பாட்டியே வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தியாச்சு, உன் பாட்டியே நான் பத்திரமா பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் அதான் எனக்கு வேலைன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்ல ஹீரோக்கு ஒன்றும் புரியல. சீரியஸா சொல்றாளாங்கிற மாதிரி பாத்துட்டே இருக்க நம்மளுக்குள்ள இருக்க டீலிங் எல்லாம் முடிஞ்சுது, நான் கிளம்புறேன், ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா சொல்லு, இல்லன்னா நான் போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு போறா. ஒண்ணுமே புரியல ஹீரோக்கு, ஏன்னா அவ போறேன்னு சொல்றான்னு. நான் போறேன்னு சொல்றேன்ல, ஏதாவது சொல்லணுமா, இல்லையே ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்க. சரி சொல்லல அப்ப நான் போறேன், சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அமைதியா இருக்கான். ஹீரோயின் வேகமா போயிட்டா. ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கா அவளுக்கு. அதுக்கப்புறம் அங்க அன்னைக்கு போன் பண்றா, சிஸ்டர் நீங்க சொன்னபடி நான் அவன்கிட்ட சொன்னேன், ஆனா அவன் கொஞ்சம் கூட ரியாக்ஷனே காட்ட மாட்டேங்கிறான், மனசுல நான் இருக்கேன்னு தெரியவே இல்லை, அவன் லவ் யூ சொல்லவே இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணு அவனே வந்து அவன் மனசுல இருக்கிறது உன்கிட்ட சொல்லுவான், அப்பதான் ஹாப்பியா இருக்கும்னு சொல்ல சரி நீங்க சொல்றபடி நான் பண்றேன், பட் என்ன பண்றது வருவானான்னு பாக்கலான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோ வந்து நிக்கிறான். சரி கூட்டிட்டு போகதான் வரான்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்கு அவளுக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும்னு சொல்ல நீ லக்கேஜ் எதுவும் கொண்டு போல, இந்தா ஒரு லக்கேஜ் எடுத்துட்டு போ. லக்கேஜா, நான் இந்த வீட்டுக்கு வரும்போது சும்மா தான் வந்தேன், என்கிட்ட லக்கேஜ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றா. அப்ப சும்மா வந்த இங்க வந்து வாங்கணும்ல, அந்த லக்கேஜ் எல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுவேன், உன் ட்ரெஸ் எல்லாம் இங்க இருக்கு, சோ இதை எடுத்துட்டே போன்னு சொல்ல அப்படியே டென்ஷன் ஆச்சு ஹீரோயினுக்கு. அட பாவி வீட்டை விட்டு துரத்தலான்னு பிளான் பண்றான் பாருங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. கொஞ்சம் கூட என் மேல பாசமே இல்லை உனக்கு, லவ் யூ சொல்லுவான்னு பார்த்தா இப்படி பண்றானே, இனிமேல் இவனை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்புறா. அப்புறம் என்ன டென்ஷனா நினைச்சான்னு தெரியல, ஓடி வந்து கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஹீரோயின் போனோடனே ஒரு மாதிரியா
கஷ்டமாயிடுச்சு. அவளை பார்த்தே திங்க் பண்ணிட்டு இருக்க. ஃப்ரெண்டு வேற ஃபோன் பண்றான். சார் எங்க சார் இருக்கீங்க, வாங்க சார் ட்ரிங்க் பண்ணலான்னு. வரண்டான்னு சொல்லிட்டு இவனும் போயிட்டான் பாருக்கு. பார்ல போய் புலம்பிட்டு இருக்கான். என் மேல அவளுக்கு லவ்வே இல்லை, என்னை விட்டு போயிட்டா தெரியுமான்னு சொல்ல, சார் நீங்க உங்க மனசுல அவங்க இருக்காங்கன்னா நீங்க சொல்லி கூப்பிடலாம்ல, கூப்பிட்டா வந்துருவாங்கன்னு தோணுதுன்னு சொல்ல, நான் எப்படி சொல்ல முடியும், அவத டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றா. இது ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜ், இப்ப போய் நான் அவகிட்ட ஃபேவர் எதிர்பார்க்கலாமா, அதனாலதான் சரி ஓகேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். குடிச்சுக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் ஹீரோயினை பார்த்தினா நினைப்பு தான். ஹீரோயினை பத்தியே தான் பேசிட்டே இருக்க. டென்ஷனா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே குடிச்சிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட் அவனுக்கு அட்வைஸ் பண்ணா கூட அதை கேட்கற மாதிரி இல்ல. நான் போக மாட்டேன், அவகிட்ட போய் பேச மாட்டேன், அவளே கண்டிப்பா என் மேல லவ் இருந்தா திரும்ப வருவான்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா யாரும் ஒருத்தர் கூட ஹீரோயின் வரா. அங்க பாருங்க சார், அண்ணி வராங்க, கூட யாரும் ஒருத்தர் இருக்கான், டேட் ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குன்னு சொல்ல, அட பாவி, நேத்தான் டைவர்ஸ்னு சொன்னா இன்னைக்கு யாரும் ஒருத்தன் கூட வந்திருக்கா, இவனை சும்மா விடக்கூடாது, பாத்தியா அவன் என்ன நல்லாவா இருக்கான், அவன் மூஞ்சியே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கான் அசிஸ்டன்ட் பையன். சார் ஒரு வேலை அவங்களுக்கு பிடிச்சிருக்குமோ, பிடிச்சி செலக்ட் பண்ணிட்டாங்களோ, டே விடமாட்டேன்டா விடமாட்டேன், அவனை கண்டிப்பா நல்லா இருக்க விட மாட்டேன்னு சொல்ல, இங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு பார்த்தா அந்த ஆளு ஏதோ சாம்பியன்ஷிப்ப ஜாயின் பண்ண போறான். கார் எல்லாம் ரெடி பண்றதுக்கு ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்கான். சோ 2 பேரும் பிசினஸ் மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க இங்க இருந்து பாக்குறப்ப 2 பேரும் லவ் பண்ணிட்டு பேசுற மாதிரி தோணுது. என்னால முடியல சார், நீங்க வேணா போய் பேசுங்க சார். அதெல்லாம் முடியாது, நான் போக மாட்டேன். அவளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டாக், அதனாலதான் நான் தேவையில்லைன்னா வேற தூக்கி போட்டு போயிட்டா, நான் அவளை ஈஸியா விட்டு கொடுப்பேனா, விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டு அழுதுட்டே இருக்க. டீலிங் ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேரும் ட்ரிங்க் பண்றாங்க. பாத்தியா 2 பேரும் ஓகேவா, அவ ஓகே வேற சொல்லிட்டா. சார் அங்க என்ன நடக்குது தெரியாம நீங்க போகாதீங்க, பிரச்சனை பெருசாயிரும், வெயிட் பண்ணுங்க, தனியா அந்த ஆள் வருவான்ல அவன்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி அந்த ஆள் கரெக்டா தனியா பேசிட்டு வந்துட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோ முன்னாடி வந்து நிக்க, அப்படியே அவனை புடிச்சு அடிக்கிறான். இங்க பாரு, என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டி கூட வந்திருப்ப, பொண்டாட்டியா, எனக்கு ஒண்ணும் புரியலையே, ஏய் உன்னை சும்மா விட்டுருவேன்னு பாக்குறியா, என்னடா ஃபர்ஸ்ட் டேட்டா, 2 பேரும் பிளைண்ட் டேட் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, பிளைண்ட் டேட்டா இல்ல சார், நாங்க 2 பேரும் அபிஷியலா தான் பேச வந்தோம், ஒருவேளை நீங்க அவளை பத்தி பேசுறீங்களா, இங்கே பாரு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு குத்தலான்னு போக, சார் சார் சத்தியமா நாங்க பிசினஸ் டீலிங்க்கு தான் வந்தோம், அவ கேரேஜ் வச்சிருக்கா, என்னோட வெஹிக்கிள்ஸ் எல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக பேசினா, ஒரு கான்ட்ராக்ட் தான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, என்னது கான்ட்ராக்டா, ஆமா சத்தியமா அதான், மத்தபடி வேற எதுவும் இல்ல, எங்க 2 பேருக்கு இடையில எதுவும் இல்ல சார், நான் வேணா ஓடுறேன்னு சொல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன், இதுக்கப்புறம் ஏதாவது பண்ண அவ்வளவுதாங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான் ஹீரோ. அதுக்குள்ள அந்த ஆள் ஓடி போயிட்டான். அமைதி அமைதி அமைதின்னு சொல்லி தனியா புலம்பிட்டு ஹீரோ நிக்கிறான். பாத்தியா, அவ அவ உண்மையாவே கான்ட்ராக்ட் தான் வந்திருப்பாளா அப்படின்னு சொல்ல, ஆமா சார், நீங்க உங்க மனசுல இருக்கிறத நேரா சொல்ல முடியலன்னா ஒரு லெட்டர் எழுதுங்க, லெட்டர் எழுதி அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அப்புறம் அவங்க அதுக்கு ஏத்துப்பாங்கல்ல, சோ ஈஸியா இருக்கும், என்ன சொல்றீங்கன்னு சொல்ல, போடா எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஹீரோ போறான். சார் நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, ஹீரோ பாட்டுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு போன் பண்ணி, சாருக்கு ரொம்ப வயிறு வலி துடிச்சுக்கிட்டு இருக்காரு, ப்ளீஸ் நீங்க அவங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா, அவரை வந்து ஒரு எட்டு பாருங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் சொல்ல, ஹீரோயின் பதறி போயிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் லெட்டர் எழுதலான்னு போறான். என்ன எழுதுறதுன்னு புரியல. ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்ல நான் உன்னை லவ் பண்றேன், ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாம தான் இருந்தேன், அதுக்கப்புறம் உன் மேல எனக்கு லவ் வந்துருச்சு, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, ஆனா இப்ப அப்படி இல்ல, உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சோ உன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் தான் லவ்னு நினைக்கிறேன்னு சொல்லி அப்படியே காதல் கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கான். அப்படியே ரசி ரசி நம்ம சார் எழுத, அதை கிழிச்சு படிச்சு பார்த்துட்டு, சூப்பர் இல்ல, இதை மட்டும் பார்த்தா அவன் என்ன லவ் பண்ணிடுவான்னு சொல்ல, திரும்பி பார்த்தா ஹீரோயின் வரா. ஐயோன்னு பயந்து போய் டக்குன்னு அந்த லெட்டர் கிழிச்சு 2 பார்ட்டா போட்டான். அதாவது ஒரு பார்ட்ல நான் உன்னை லவ் பண்ணலன்னு இருக்கு, இன்னொரு பார்ட்ல நான் உன்னை லவ் பண்றேன்னு இருக்கு. அப்படி கிழிச்சு தூக்கி போட, ஹீரோயின் பக்கத்துல வர, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு, எனக்கு பசிக்குது, சாப்பாடு செஞ்சு தர ஆள் இல்ல அப்படின்னு புலம்புறான். நான் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு வேகமா போய் ஹீரோக்கு சூப் எல்லாம் வச்சுட்டு வரா. முதல்ல சூப் குடிங்க, வயிறு சரியாயிரும், அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு சொல்ல, வேகமா ஹீரோ சூப் குடிச்சிட்டே இருக்கான். இங்க இருந்து மெசேஜ் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. நீ என்ன மெசேஜ் பார்த்துட்டு இருக்க, ஆமா சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க சாப்பிடுங்க, உங்களை பார்த்தா வயிறு வலி மாதிரி தெரியலையே, சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு தெரியுமா உனக்கு, நீ இல்லாம எனக்கு யாருமே சாப்பாடு தரல, டேஸ்டியான சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலதான் நான் சாப்பிடுறேன், அதனாலதான் இப்படி சாப்பிடுறேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன், எப்படி பேசுறதுன்னு தெரியல, எனக்கு நீ சாப்பாடு செஞ்சு தராம இப்ப என்ன, உனக்கு சாப்பாடு செஞ்சதா நீ பணம் கொடுப்ப அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேக்குறா. அது இல்ல, அது என்னன்னா நான் உன்கிட்ட கொஞ்சம் ஒரு உண்மையை அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க, தொட்டு பாக்குறா. என்னாச்சு, நீ டாக் மாதிரி பேசுற, அது வந்துன்னு சொல்லி திரும்பி பார்க்க, அங்க எதுவும் லெட்டர் கிடக்குது, என்ன லெட்டர்னு பாக்கலான்னு சொல்லி ஒரு பேஜ் எடுத்து பாக்குறா. அதுல லவ் பண்ணல, உன்னை எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு இருக்கு. அட பாவி, போனா போட்டுன்னு பாக்கலான்னு வந்தா இப்படி லெட்டர் எழுதி வச்சிருக்கியா, நீ சரியான கெட்டவன், உனக்காக வந்த பத்தியா, என்ன சொல்லணும்னு சொல்ல, ஐயோ நீ தப்பான பேப்பர் பார்த்துட்ட, இந்த பாரு இது இன்னொரு ஹாஃப்னு சொல்ல, நான் எதையும் பார்க்கல, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காத, உனக்காக நான் எங்கேயும் வர மாட்டேன், என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதான்னு சொல்லி திட்டிட்டு ஹீரோயின் போயிட்டா. ஐயோ ஒரு நிமிஷம் நில்லு நில்லுன்னு ஹீரோ கத்த, ஹீரோயின் அங்க இருந்து போயிட்டா. ஐயோ
இவனோட தொல்லை பெரிய தொல்லைன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்க்கு போன் எடுக்க, சார் உங்களுக்காக மேடம் அனுப்பி வச்சேன், என்னாச்சுன்னு சொல்ல, நீதான் அதுக்கு காரணமா, உன்னை சும்மா விட மாட்டேன், இருடா சும்மா விட்டுருந்தா கூட அவ வந்திருப்பா, இவன் வேற எனக்கு எடுத்து விட்டாங்கிற மாதிரி போனை கட் பண்ணிட்டு எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணும், என்ன பண்றது, சரி பேசாம அன்னைக்கு போன் பண்ணலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு போன் பண்ணி கேட்கலான்னு, பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் தெரியும், போன் பண்ண அண்ணன் போன் எடுக்கிறான். நீ எதுக்குடா போன் எடுத்த, டே என் பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்கா, கூட இருந்து நான் தாண்டா பாத்துக்கிறேன்னு சொல்ல, அண்ணன் கிட்டே ஹெல்ப் கேட்டிருப்பான் போல ஹீரோ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு கார் ஓகே பண்ண, அந்த பிசினஸ் டீலிங் ஓகே, இதுக்கப்புறம் இந்த கேரேஜ் ஃபுல்லா நீயே பாத்துக்கோ சரியா, இந்த கேரேஜ்க்கு எனக்கு எந்த வேலையும் இல்ல, நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில கீழே கொடுத்துட்டு அங்க போக, அங்க நம்ம கசின் பையனும் கூட நிக்கிறான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா, இதுக்கப்புறம் நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த கேரேஜோட ஓனர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம பிசினஸ்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும், என்ன பண்ணணும்னு பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கசின் கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்புறம் அங்க லீவ் பொண்ணு வரா. லீவ் வந்த உடனே கத்து கத்துன்னு கத்துறா, ஏண்டா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ என் ஃபேமிலி சேர்ந்தவன், அவ கூட எதுக்கு இருக்க அப்படின்னு சொல்ல, லூஸ் மாதிரி பேசாத, இங்க பாரு உன் கூட இருந்தா அது தப்பு, இவ ரொம்ப பாவம், நல்லா உங்க கூட தான் நான் நிப்பேன் அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேருக்கு இடையில ஆர்குமெண்ட் போகுது. கசின் பையனை வெளுத்து வாங்கிட்டு இருக்கா நீ நல்லவளே இல்ல, போய் அவனை விட்டுட்டு இவன் கூட சுத்திட்டு இருக்க, உன்னை பத்தி இப்பதான் எனக்கு தெரியும், இரு இப்பவே கிண்ண கூட்டிட்டு வந்து காட்டுறேன், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிருன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோட என்ட்ரி. நீ என்ன நினைச்சாலும் என்ன என் பொண்டாட்டி பிரிக்க முடியாது, என் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன்னு சொல்ல, என்ன அவ பாருங்க எப்படி சுத்திட்டு இருக்கான்னு, உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கேன்னு கொஞ்சம் கூட அவன் மனசுல வருத்தமே இல்ல, அவ பின்னாடி எதுக்கு போறீங்க அப்படிங்கிற மாதிரி லீ சொல்றா. இங்க பாரு என் பொண்டாட்டிய பாத்துக்க எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லி ஆர்குமெண்ட் அதிகமாது, நீ ஒண்ணு எனக்காக பேச வேணாம்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அப்புறம் இவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி ஆர்குமெண்ட் போக, அதுக்கப்புறம் அந்த கசின் பையன் இருக்கான்ல, இவளை இப்படியே விட்டா சரியா வராது, வா போல அப்படிங்கிற மாதிரி கசின் எடுத்துட்டு போக, அசிஸ்டன்ட் பையன் ஹீரோ கிட்ட நீங்க சீக்கிரமா ப்ரப்போஸ் பண்ணுங்க, தனியா இருக்கும்போது ப்ரப்போஸ் பண்ணா ஓகே சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணுவான்னு பார்த்தா அப்படியே ரெடியா நிக்கிறான், ஏதோ பேசலான்னு வரான், ஆனா அவனால ஒண்ணுமே பேச முடியல. அப்புறம் அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு கையில ரிங் எடுத்து, ப்ளீஸ் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ, டைவர்ஸ் எல்லாம் வேணாம், நான் உன்னை விட்டா அழுதுருவேன் போல இருக்குது, ப்ளீஸ் என் கூடயே வந்துரு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பேசுறான். ஹீரோனுக்கு என்ன பேசுதுன்னு புரியல, அமைதியா நின்னுட்டே இருக்கா. உன் லவ் நான் ஏத்துக்கிட்டா எல்லாமே சரியாயிருமா, இல்ல இது ப்ரீ வெட்டிங் மாதிரியா, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன வேணாம்னு சொல்லிருவியான்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு, எப்பயுமே நான் உன்கிட்ட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கையில ரிங்கு போட்டு விட்டான். ப்ளீஸ் என்னோட லவ்வை ஏத்துக்கோன்னு சொல்ல, ஹீரோனோட பேச மாறுது. அப்பா லவ் அக்செப்ட் பண்ணிப்பான்னு பார்க்க நம்ம ரெண்டு பேருக்கு செட் ஆகாது, சோ சாரி என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிட்டா. அப்புறம் ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஐயோ போயிட்டாலேங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க, மத்த எல்லாரும் வந்து செலிப்ரேஷன் மூடுக்கு வந்துட்டாங்க. டே இங்க ஒண்ணுமே நடக்கல, ஏன்டா நீங்க வேற போடா அப்படின்னு சொல்ல, சார் என்னாச்சு பாஸ், என்னாச்சு மேடம் போயிட்டாங்களா, ஐயோ ஃபெயிலியர் ஆயிடுச்சா, இதுக்கு மேல இங்க என்ன பிரச்சனையே வாங்க ஓடிடலான்ட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அண்ணனுக்கு போன் பண்ணி நீ சொன்னபடி எல்லாமே பண்ணேன், ஆனாலும் அவ என்னை ஏத்துக்கவே இல்லை, நான் என்னதான்டா பண்றது அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்ப அப்படிதான் இருக்கும், அப்புறம் போக போக அவளே ஓகே சொல்லுவான்னு சொல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹீரோக்கு. அப்புறம் ஹீரோ நீங்க அன்னைக்கு போன் பண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவனை பாக்குறக்கே, ப்ளீஸ் நான் ஓகே சொல்லிடுவா அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நாள் அவனை சுத்த விடு, அப்பதான் உண்மையான லவ்னா என்னன்னு தெரியும், வந்ததுக்கு அப்புறம் அப்படியே உன் பக்கத்துல வந்துருவான் புரியுதான்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டா ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோ கூட அங்க அம்மாவை பாக்குறதுக்காக ஹீரோயினும் வரா. அங்க பார்த்தா ரெண்டு பேரும் அண்ணனும் அண்ணியும் சமைச்சிட்டு இருக்க, அம்மாக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நீ என்ன பார்க்க இப்பவாவது வந்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் உன்னை நான் வெறுத்ததே இல்லை, நீ என்னை விட்டு போயிட்டேன்னு தான் சொன்னாங்க, நான் உன்னை குப்பை தொட்டியில போடல, அதெல்லாம் சும்மா ஒரு ரூமர்ஸ், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உன்னை தூக்கிட்டு போயிட்டாங்க என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்ல, அம்மாவோட அந்த ருத்ராட்சி எடுத்து கொடுக்க, இந்தாங்க இது உங்களோடது தானே, இது ஓ ஞாபகமா நான் தான் வச்சிருந்தேன், இது உன் கைக்கே வந்துருச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, அம்மாவை அப்படியே ஹாக் பண்ணிக்கிறா ஹீரோ. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமான்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோட கர்ச்சீப் எடுத்து காட்டுறான். இந்த கர்ச்சீப்ல உன்னோட அடையாளம் இருக்கு பாத்தியான்னு சொல்ல, ஹீரோயின் கூட ஒரு கர்ச்சீப் எடுத்து காட்டியிருப்பால அந்த கபோர்ட்ல இருந்து, அந்த கர்ச்சீப் நம்ம ஹீரோவோடதுதான். அதை பார்த்துட்டு அப்படியே அம்மா எமோஷனலா பேச ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அப்பா ஒரு வழியா ரெண்டு பேரும் ஒன்னா செஞ்சுட்டீங்க, இதுவே எனக்கு போதும், உன் கையை கூட இதுல வச்சு பாக்கலாம்னு சொல்லிட்டு கையை இதுல வச்சு பாத்துட்டு இருக்கா. அப்படியே ஹாப்பியா இருக்கு ஹீரோயினுக்கு, அதை பார்க்கும்போது ஹீரோக்கே ஹாப்பியா இருக்கு. சோ இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. அப்புறம் அண்ணியும் அண்ணனும் சமைச்சிட்டு வந்துட்டாங்க. இது ஏதோ ஃபுட் வெரைட்டியா இருக்கு, இது நான் செஞ்சேன் அது நீ செஞ்சேன்னு சொல்லி அண்ணனும் அண்ணியும் மாத்தி மாத்தி ஏதோ பேர் சொல்றாங்க. வா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்க, ஆமா டிஷ் எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்கு, எனக்கு பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுதுங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் எடுத்து வாயில வைக்கிற, அது சுத்தமா நல்லாவே இல்ல, ஐயோ அம்மான்னு துப்பலான்னு போக டக்குன்னு ஹீரோயின் வாயை மூடிட்டா. துப்பக்கூடாது சாப்பிடுன்னு சொல்ல, என் சாப்பாடு நல்லா இல்லையான்னு அண்ணி கேட்க, இல்ல சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு சொன்னேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள இங்க கசின் பையன் வந்து கத்துன்னு கத்துறான், எங்க போறீங்க மாஸ்டர், சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல, அண்ணி வேற வராங்க.
அதுக்குள்ள இப்படி பிரெக்னென்ட் ஆனீங்க, வயிறு எப்படி இவ்வளவு பேர் ஆச்சுன்னு சொல்லி புலம்ப, அப்படியே கும்மு கும்முன்னு கும்புறா அண்ணி. என்னை பார்த்தா யார் மாதிரி இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்ல, ஐயோ தெரியாம வந்துட்டேன், சாரி என்ன மன்னிச்சிருங்க, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கனால அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்ல, அவனை போட்டு வெளுன்னு வெளுக்க, திடீர்னு பார்த்தா ஹீரோயினை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு அவனுக்கு. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையேங்கிற மாதிரி கசின் பையனுக்கு கடுப்பா இருக்கு. ஆஹா பரவாயில்ல, 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஹாப்பியா தான் இருக்கு. இந்தாங்க உங்களோட இது கொடுத்துட்டு போகத்தான் நான் வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. கேரேஜ் நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். இங்க வந்தா இந்த அம்மா என்ன அடிக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறான். அதுக்குள்ள இங்க பார்த்தா அன்னைக்கு வலி வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ரொம்ப கியூட்டா அழகா ரெட்டை குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினுக்கான வெட்டிங் தான். 2 பேரும் வெட்டிங் ட்ரெஸ்ல பைக்ல போயிட்டு இருக்காங்க. எனக்கு ஹாப்பியா இருக்கு, நான் ஆசைப்பட்டபடி கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் சொல்றான், ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வண்டியில வரும்போது நான் உன்னை மீட் பண்ணேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, அப்படியே வண்டி சொயின்னு போக இந்த மூவி இதோட முடிச்சிட்டா. அப்புறம் இந்த மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி மூவி பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் ஹைப்பும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.